அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலினுடைய 44வது நாள் கர்ம ஆற்றல் சிகிச்சை வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய தொலைநோக்கு திட்டத்தின்படி 48 நாள் நடைபெறுவதாக தொடங்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி 44வது நான்கை நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 5 நாள், 4 நாள் இதோட சேர்த்து 4 நாளோட, இது இல்லாமல் 4 நாளோட 48 நாள் நிறைவு பகுதிக்கு அடைகிறோம். ஸோ எந்த ஒரு விஷயமே நாம் செய்யும்போது வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த ஃபீட்பேக். நாம் செய்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறது நம்மை நாமே சரிப்படுத்தி கொள்ளுது, அல்லது சுயசார்பு சுயசார்பாக நம்மை நாம் ஆராய்ச்சி செய்து கொள்வது அல்லது சரியா தப்பான்னு மாற்றிக்கொள்வதற்கு சிறந்த வழி வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் ஃபீட்பேக். உங்களுடைய ஃபீட்பேக் தேவைப்படுது. அதனால ஆராணன் சரி, மற்றவர்களும் சரி, இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய முத்துட்ராமன் அவர்களை வணக்கம். ஸ்ரீவித்யா மேடம், சொக்கலிங்கம் சார், சண்முக சுந்தரி மேடம் அடிக்கடி வந்துருவாங்க. பவானி செந்தில் மேடம் வணக்கம். நேற்றுக்கு லேட்டாக வந்தீங்கன்னு நினைக்கிறேன். கருணாநிதி சார் அவர்களே வணக்கம். மலைராஜன் சார் அவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னும் பல்வேறு நிகழ்ச்சி யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கான நேயர்களுக்கும் உலக நாடுகளில் இருக்கின்ற மற்ற நேயர்களுக்குமான செய்தியாக இது இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது நாம ஒரு பர்பஸா எடுத்துட்டு போயிருக்கோம். அதாவது உலகத்தில் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லல, சித்தர்கள் பெருமக்கள் சொல்லாத விஷயத்தையோ மற்றவர்கள் சொல்லாததையோ சொல்லல. ஆனாலும் இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் சூழலில் தேவையான ஒரு செய்தியை புதுமையாக எடுத்து செல்வதில் முன்னோடியாக நிச்சயமா இந்த நிகழ்ச்சி இருந்திருக்கும். இதை பற்றிய உங்களுடைய ஃபீட்பேக். நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதனால என்னுடைய வாழ்வில் இந்த மாற்றம் நடந்திருக்கிறது. வாழ்வில் அப்படின்னு சொல்றதுங்கிறது டேக் ஏ லாங் டைம். இந்த ஷார்ட் பீரியட்ல குறைந்தபட்சம் என்னுடைய மனமாற்றம் எந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக்கு காணொலி மூலமாக ஒரு வீடியோ எடுத்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷமாக இருந்தாலும் அதை எடுத்துட்டு குரூப்ல போடலாம், அல்லது நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பலாம். 7824883355 இந்த நம்பருக்கு அனுப்பலாம். நிச்சயமா அனுப்புவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். கருணாநிதி சார் வணக்கம். இன்று என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, ஸோ இந்த நிகழ்ச்சியினுடைய கர்மாற்றல் சிகிச்சையினுடைய 48 அந்த பயணத்தில் 44வது நாளை நிறைவு செய்திருக்கிறோம். அப்போ அடுத்த ஃபோர்ஸ் எந்த மாதிரி இருக்கணுங்கிறது இந்த வழக்கமாக நம்முடைய கேள்விப்படி என்னுடைய கேள்விங்கிறது, ஒரு தலைமை பண்பு எப்பயுமே ஒரு படித்து முடிக்கிறோன்னு அடுத்தது ஒரு பொசிஷனுக்கு வரும். அப்போ ஒரு தலைமை பண்பு அரசியல் கட்சியாக இருக்கட்டும் அல்லது சாதாரண ஒரு எந்த வேலையாக இருந்தாலும் டேக்கிங் லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில உங்களுக்கு பிடிச்சது இதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னா அதை நீங்க எதை சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு ட்ரையல் வரும். அதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச தலைமை பண்பு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு நான் எதை எதிர்பார்க்கிறேன், தலைவர்கள்ட்ட நான் பழகிய தலைவர்களிடம் எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னாக்க, ஏறத்தாழ 12 ஆண்டுகளாக கேப்டன் டிவியினுடைய சீனியர் பொலிட்டிக்கல் கரஸ்பாண்டண்டா ஒர்க் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய முன்னாள் எதிர்கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோடு ஏறத்தாழ ஒரு 18 ஆண்டுகால நெருங்கிய நட்பும் பழக்கமும் இருக்குது. பர்டிகுலரா கேப்டன் டிவியில 12 ஆண்டுகள் சீனியர் பொலிட்டிக்கலா கரஸ்பாண்டன்ஸ் போஸ்டிங்ல இருந்திருக்கேன், தலைமை போஸ்டிங்ல. அவரிடம் நான் கற்றுக்கொண்டது நிறைய இருக்குது, அது நிறைய ஏகப்பட்டது. எனக்கு இந்த இடத்துல அவர் வாய்ப்பு கேப்டன் டிவியில கொடுத்தப்போ ஆயிரக்கணக்கான லைவ் ஷோஸ் பண்ணியிருக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களோடு பேசக்கூடிய வாய்ப்பு, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோடு பேசக்கூடிய வாய்ப்பு, இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோடு பேசக்கூடிய வாய்ப்பு, பன்னீர்செல்வம், முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம், அதை தவிர அனைத்து அரசியல் கட்சிகளை சார்ந்த எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர்ஸ், இதை தாண்டிய தொழில்துறை அப்படின்னு அந்த ஒரு லிஸ்ட் மிகப்பெரிய அளவில் இருக்கு. இதுல பர்டிகுலரா நான் தலைமை பண்பு அப்படிங்கிறதுல மரியாதைக்குரிய மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்ட்ட நான் பார்த்த விஷயம் அப்படின்னா, எதுக்கு சொல்றேன்னா, ஒரு தலைமை பண்பு எல்லாருக்குமே தேவை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும்
தன்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நாளைக்கு மற்றவர்களுக்கு நாம் எதையோ சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது ஹவு கேன் வி பில்ட் அவர் லீடர்ஷிப் குவாலிட்டி, அதுதான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தும். நான் பெரிய ஆளாக வரணும், சக்ஸஸ் பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்னா உன்ட்ட என்னென்ன கேரக்டரை நீங்கள் பில்டப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா அது நிச்சயமா அந்த தலைமை பண்பு முக்கியம். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, நீங்க எதை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதை தாண்டி என்னுடைய புரிதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு தலைவர்கிட்டும் நான் பார்த்துருக்கேன். அதுல வந்து கேப்டன் விஜயகாந்த் கிட்ட நான் பார்த்தப்போ ஒரு லைவ் ஷோ போயிட்டு இருக்குது. ஒரு இரவு 9 to 10 லைவ் ஷோ போயிட்டு இருக்கு. எல்லா அரசியல் கட்சிகளையும் வச்சு டிபேட் நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் ஹோஸ்டா பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சி எதிர்த்து பேசக்கூடிய இன்னொரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் வந்து ரொம்ப காரசாரமா பேசுறாரு, கடுமையான விமர்சனம் வைக்கிறாரு. விமர்சனம் வச்சுட்டு 9 to 10 முடியுது. 10:30க்கு வந்து 10:30 11 மணிக்கு சேனல்ல வந்து அடிக்கிறாங்க. சேனல்ல லோகோ அடிச்சு உடையுது. அடுத்த நாள் வெளியில போகும்போது கேமரா உடையுது. கொஞ்சம் பரபரப்பான சூழல் இருக்குது. வெளியில செய்திகள் பயங்கரமா போயிட்டு இருக்குது. பயங்கர தகராறு, கலவரம், ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருக்கு கலவரம். அப்போ வந்து ஸோ சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து டிபேட் பண்ணதையே இந்த டாபிக் எடுத்த, நீ பேசுறதுக்கு எதுக்கு அலோவ் பண்ணீங்க, இது வந்து கான்ட்ரவர்ஷியல் டாபிக் தானே நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, நான் சொல்றேன் என்கிட்ட தப்பு இல்லை. இது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒருத்தர் பேசும்பொழுது நான் அவருக்கு பேச அனுமதிக்க தானே கரெக்ட், தப்பு இருந்தா நான் ஏத்துக்க தயார், தப்பு இல்லை அப்படின்னா. பட் கான்ட்ரவர்ஷியல் பயங்கரமா போயிட்டு இருக்கு, பிரச்சனை பெருசா வந்துட்டு இருக்கு. அன்றைக்கு மதியம் ஒரு 2:30 3 மணி இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது டைரக்டா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஸ்டுடியோவுக்கு வர்றாங்க. ஸ்டுடியோவுக்கு வந்துட்டு என்கிட்ட கேட்குறாரு, கேமராமேன் அந்த யூனிட்டை சார்ந்த எல்லாருமே இருக்கிறாங்க, நம்ம சைடு ஏதாவது தப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு நான் தப்பு இல்லை, நான் வெரிஃபை பண்ணிட்டேன், அந்த குற்றச்சாட்டு வந்து ஆதாரபூர்வமானது, வழக்கு இருக்குது, ஸோ நிரூபிக்க முடியும், நம்ம சைடு தப்பு இல்லை அப்படின்னோடனே அப்போ அவர் சொன்னார், எதுக்கும் பயப்படாதீங்க, ஒரு கேமரான்னா ஒரு கேமரா உடைச்சாலும் சரி, 100 கேமரா உடைச்சாலும் சரி, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, உங்க பின்னாடி நான் இருக்கிறேன், தைரியமா நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இதுக்கப்புறம் இந்த சூழல் நடந்ததுன்னா தமிழ்நாடு ஃபுல்லா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு நடந்திருந்தா விட்டுருவோம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உண்மை நம்ம பக்கம் இருக்கும்போது யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு ஆன் த ஸ்பாட் டைரக்ட் டு டைரக்ட் சொன்ன அந்த ஒரு பிரேவ்னஸ், அந்த போல்ட்னஸ், டிசிஷன் இருக்கு இல்லையா, ஐ ரியலி ஹேண்ட்ஸ் அப் டு த கேப்டன். அவ்வளோ பயங்கரமா இருந்து அவர்கிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயம். அப்புறம் தான் சொன்னாங்க ரொம்ப பேர், நீங்க இந்த கரேஜ்னஸ், அந்த போல்ட்னஸ், ஒய் டோன்ட் யூ டேக் ஏ கிளாஸ் ஃபார் த பீப்புள், ஆர் அட்லீஸ்ட் இன் அவர் சேனல் பீப்புள், அட்லீஸ்ட் இந்த பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீங்க தைரியமா பேசுறதுக்கு அதை பத்தி சொல்லலாமே அப்படிங்கும்போது நான் சொன்னேன், அப்படி ஒருத்தருக்கு தனிப்பட்ட முறையில தைரியத்தை ஊட்டியோ மோட்டிவேஷன் ஊட்டியோலாம் வளர்க்க முடியாது. அது இட் வில் பி பிரீத்திங். ஒருத்தருக்கு அந்த தைரியம்ங்கிறதும் தன்னம்பிக்கைங்கிறதும் அவர்களாக பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது காலம் சூழல் அவருக்கு கற்றுக் கொடுக்கும். பட் வி ஹாவ் டு ட்ரை, அதை நம்ம வந்து முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அட்லீஸ்ட் ட்ரை டு சே சம்திங் அப்படின்னப்போ கேப்டன் நான் சொன்னேன், தைரியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு யாருக்கும் எதுவும் கற்றுக் கொடுக்க தேவையில்லை, குறைந்தபட்சம் கேப்டன் மாதிரி பேசுங்க, பேசினாலே தைரியம் வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அது எப்படிங்கிறப்போ அப்போ அந்த கிளாஸ்ல சிலருக்கு நான் சொல்றது எப்படின்னா, ட்ரை டு சம்திங் அப்படின்ட்டு அப்போ அந்த கிளாஸ்ல சொன்னேன். யுவர் ஆனர், என்னைக்கு ஒரு பொண்ணு தன்னந்தனியா வீட்டை விட்டு வெளியே போய் நடுராத்திரிக்கு கற்போட திரும்பி வராலோ அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரம் அடைஞ்சதுன்னு மகாத்மா காந்தி சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு அப்படியா இருக்குது? எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. இதுக்குதான் அரசியல் கட்சிகளை ஆளுங்கட்சியா மாத்திருக்கிறாங்களா மக்கள்? இதுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இளைஞர்களும் மாணவர்களும் ஒன்னா சேர்ந்தா இந்த அரசு வல்லரசாகும். பட்டுமா இப்படின்னு தான் ஒரு பிரேவ்னஸுக்காக நான் பேச ஆரம்பிப்பேன். எதுக்காக அப்படி சொல்றேன்னா, எந்த ஒரு இடத்துலையும் தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒரு மனிதனை ஒரு கட்டத்தில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். இந்த வகையில் கேப்டன் அவர்கள்ட்ட எனக்கு பிடிச்சது அந்த கரேஜ்னஸ்.
அந்த தைரியம். அதே மாதிரி நாங்கள் எத்தனை முறை போனாலும் ஏறத்தாழ சட்டமன்ற தேர்தலில் 3 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு முழுவத அவரோட சுற்றுப்பயணம். பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து 2 பார்லிமெண்ட் தேர்தல் முழுமையாக தமிழ்நாடு ஃபுல்லா. உள்ளாட்சி தேர்தல், ஒரு உள்ளாட்சி தேர்தல் தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ 6 முறை தமிழ்நாடு ஃபுல்லா, மாவட்டம், வட்டம், பேரூர் கிளைக்கழகம், கழகம், தெரு தெருவா, வீதி வீதியா, பஞ்சு பஞ்சா இறங்கி அடிச்சிருப்போம். லட்சக்கணக்கான மக்களை சந்திச்சிருக்கோம். மாநாடு, இளைஞரணி மாநாடு ஏறத்தாழ 20 லட்சம் பேர் கிட்டத்தட்ட கூடிய கூட்டம். அதை விட இந்த இடத்துல அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஏறத்தாழ லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும்பொழுதும், அவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்கும் பொழுதும் கூட அந்த நிகழ்ச்சியை எடுத்து செல்லக்கூடிய முழுமையான பொறுப்பையும் எனக்கு கொடுத்திருந்தார். எவ்வளோ பேர் இருந்தாங்க, ரொம்ப சீனியர் பொலிட்டீஷியன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன்ஸ், மற்ற கட்சிகளை சார்ந்தவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க, அந்த கட்சியிலேயே இருந்தவங்க இருந்தாங்க. ஆனாலும் எல்லாரை விடவும் எனக்கு அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. யார் பேசினாலும் சரி டைரக்டா சாரை போய் பாருங்க. அதை விட ரொம்ப ரொம்ப அவர்கிட்ட எல்லார்கிட்டையும் நான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ற விஷயம், இஸ் எ ரெஸ்பெக்ட் டு த அதர் பர்சன். நான் அப்படிங்கிறது எப்போ இது வரைக்கும் என்ன சார் கேப்டன் கூப்பிட்டா இருந்தாலும் சார் வாங்க சார்ன்னு தான் சொல்லுவார். அதே மாதிரி கேமராமேன் அசிஸ்டன்ட் +2 முடிச்சுட்டு அப்பதான் ஜாயின் பண்ணியிருப்பான், அவர்கிட்ட வாங்க சார்ன்னு தான் சொல்லுவார். ஸோ ஒரு தலைமை பண்பு அப்படிங்கிறது மற்றவர்களுக்கும், அது யாரா வேணாலும் இருக்கட்டும், சின்ன குழந்தை இப்படி இல்லை, ஒரு பொசிஷன்ல இருக்காங்க, ஒரு வேலை பார்க்குறாங்க, ஒரு பணி செய்யறாங்கன்னா அவருக்கு நாம் ஒரு குறைந்தபட்ச மரியாதையை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தலைமை பண்புல ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஒரு தடவை அவரு அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு பிரச்சனையால வெளியில வராரு. வெளியில வந்துட்டு ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட அந்த ப்ராப்ளம் வேற வகையில விஸ்வரூபம் எடுக்குது. உடனே அந்த கேப்டன் டிவியில பேசக்கூடியவர்களுக்கு எதிராக கேஸ் ஃபைலிங் ஆகுது, அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது பயங்கர பரபரப்பாகுது. நான் வந்து அப்போ கேப்டன்கிட்ட பேசுறேன். நான் கேப்டன் இது மாதிரி இருக்கு, எல்லாருமே அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, ஆனா திமுக தலைவர் டாக்டர் கலைஞர் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா. பட் அப்போ வந்து திமுக வர்சஸ் நல்லிணக்கமா இல்லை, கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கிறாங்க. அப்போ அவர் தெளிவா சொன்னாரு, அரசியல் ரீதியா கருத்து வேறுபாடு எங்களுக்கு இருக்குது, ஆனா இது வந்து மீடியா, நீங்க வந்து பேசலாம், நீங்க கலைஞர்கிட்ட பேசுங்க, அதுக்கு உங்களுக்கு எதுவும் தடையில்லை, அரசியல் கட்சியா நான் பேச முடியாது அப்படின்னார். அப்போ உடனே நான் வந்து கலைஞருடைய நிழலாக இருந்த சண்முக சுந்தரம் அவர்களிடம், அவருடைய பிஏ கிட்ட பேசினேன். அடுத்த நாள் சொல்றாரு, காலையில நீங்க 10 மணிக்கு கரெக்டா வந்து கலைஞர் அலுவலகத்துக்கு வந்துருங்கன்னாரு. நான் 8 மணிக்கே போயிட்டேன். போயிட்டு கரெக்டா 10 மணிக்கு உள்ள போறேன். அப்போ முக்கியமான ஒருத்தர் போறாங்க, சரி அவங்க போகட்டுமே நான் வெயிட் பண்ணேன். போயிட்டு வந்தோடனே ஒரு நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அப்போ அவரு பிஏ சொல்றாங்க, கலைஞர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, சீக்கிரம் போங்கனார். ஒரு நிமிஷம் தான், அதுவும் நான் வெயிட் பண்ணல, எனக்கு முன்னாடி இன்னொருத்தர் போயிட்டாரு, சரி முக்கியமான வேலையா இருக்கும் நம்ம போகக்கூடாது அப்படின்ட்டு, ஆனா வந்துட்டேன். அப்போ அவர் சொல்றாரு, கலைஞர் உங்களுக்காக வெயிட் பண்றாரு அப்படிங்கிற அந்த வார்த்தை கேட்டோன்னே நான் ஆடி போயிட்டேன். என்னடா அது அப்படின்னா, ஏன்னா நான் 6-7 வயசுல இருக்கும்போது நல்லா தெரியும், எங்க அப்பா வந்து கலைஞரை வந்து எங்க ஊர்ல திருச்சி மாவட்டம் உடையார்பாளையத்தில் இருக்கும்போது அங்க வராரு கலைஞர். என்னால பார்க்க முடியல, எங்க அப்பாவினுடைய தோளில் ஏறி உட்காந்து நான் கலைஞரை பார்க்கறேன், எனக்கு சரியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியல. அதன் பிறகு நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு தடவை பார்க்கறேன், க்ரௌடில் ஏறி பார்க்க முடியல. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் ஒரு மாபெரும் தலைவனை பார்க்க கூட முடியாத சூழல்ல எட்டி இருந்த நான், அந்த சூழல்ல கலைஞர் கூட போய் அந்த வார்த்தை சொல்றாரு, கலைஞர் உங்களுக்காக வெயிட் பண்ண, எனக்காக வெயிட் பண்றது அப்படிங்கிறது நான் என்னுடைய தலையில ஏற்றுகிற விரும்பல. அந்த வார்த்தை, அந்த ஒரு நிமிஷம் லேட் அப்படிங்கிறது, ஒரு நிமிஷம் கூட லேட் இல்லை, அந்த சூழல் அப்படி மாறிடுச்சு. அவர் சொன்னாரு கலைஞர் வெயிட் பண்றாருன்னு. சரி கலைஞரை போய் உட்கார்ந்த உடனே கலைஞர் சொல்றாரு, உட்காருங்க. உட்காரணும், என்ன உட்கார முடியல, நான் அவருக்கு எதிராக எப்படி உட்கார்றது, நம்ம பார்த்து பிரமிச்ச ஒரு பிரம்மாண்டமான மாபெரும் அரசியல் தலைவர், தமிழகத்தை கட்டியாண்ட கலைஞர் சுற்றி தான் ஏறத்தாழ 70 ஆண்டுகளான அரசியல், ஒன்று அவரை எதிர்த்து இல்லது ஆதரித்து, இப்படிதான் அரசியல் இருந்தது. அப்போ உட்கார்ந்த போது அந்த சுச்சுவேஷன் சொல்ற, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, ஆளுங்கட்சி வந்து தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க,
அதாவது உலக வரலாற்றிலேயே செய்தி வாசிக்கிறவங்க மேல கேஸ் போட்டது, அது எழுதினவங்க மேல கேஸ் போடுறதுங்கிறது ஒருவேளை இருக்கலாம். ஆனால் எழுதி கொடுத்ததை படிச்சவங்க மேலேயும் கேஸ் போட்டங்கிற வரலாறு வந்து தமிழகத்துல இருந்தது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கா? அதுக்காக கேட்டப்போ எங்க இதுல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்துட்டு, அப்ப நான் இந்த ஃப்ளோவில் வந்து சொல்றதுக்கு மறந்துட்டேன். எதுக்கு தலைமை பண்பு நான் சொல்றேன்னா, இது ரொம்ப நேரம் சொல்லக்கூடாதுங்கிறதுலாம் டக் டக்குன்னு சொல்லிட்டு, இதுக்கு உங்களுடைய கண்டன அறிக்கை வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாரு, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்து பொறுமையா அப்போ சொல்றாரு, அரெஸ்ட் பண்ணவங்க யாரோ அவங்க பேரை சொல்றாரு. அவங்கள தானே அரெஸ்ட் பண்ணாங்க, எந்த நியூஸ் ரீடர், இவங்க தானே நியூஸ் ரீடர்னாரு. எனக்கு ஆடிப்பட்டேன் நான். ஏன்னா நான் தான் சொல்லணும் அதை. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி கண்டன அறிக்கை வேணும், ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிடும் சீக்கிரம் அப்படிங்கிறதுனால ஒரு பதட்டத்தில் எதையுமே சொல்லல. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் சொல்றாரு, இது இவங்க தானே அப்படின்னாரு. ஆமா சார் அப்படின்னு. ஆமா, ஆமாங்க ஏன்னா. அதுக்கப்புறம் சொன்னேன், நான் வந்து இதற்கு முன்பாக இன்றைய அமைச்சராக கூடிய துரைமுருகன் அவர்கள் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், நேர்கண்ட 1 to 1. அதுல கான்ட்ரவர்ஷியல் பயங்கரமா போகும். ஓப்பனிங் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே எதிரும் புதிராம தான், அதாவது அடிதடி மாதிரியே போகும். அது பயங்கர ரீச் ஆச்சு, ஏன்னா ஆப்போசிட் பார்ட்டியில. அப்போ கலைஞர் சொன்னாரு, பார்த்தேன் நீங்க துரைமுருகன் இன்டர்வியூ எடுத்தது பார்த்தேன், நல்லா இருந்தது அப்படின்னாரு. அது ரொம்ப பெரிய விஷயம். இதுல கலைஞர்கிட்ட முக்கியமான விஷயம்னா அவருடைய நினைவாற்றல். அந்த இது எப் யாரோ ஒருத்தர் அடிபட்டு இருக்காங்க, யாரோ ஒருத்தர் அப்படிதான் செய்தி அவர் சேகரிக்கும் பொழுது அந்த தாட் யாரை எப்படி நம்ம நமக்கு தேவையானது என்ன செய்தியை கொடுக்கணும் அப்படிங்கிறதும், அதை விட முக்கியம் உட்காருங்க அப்படின்னா சும்மா சொல்லிட்டு நின்றுட்டு சொல்லிட்டே கூட போகலாம். பட் அவருக்கு சமமா உட்கார வைக்கிறார். அதே சேர் தான், அவருக்கு என்ன சேரோ அதே சேர்ல தான் எனக்கு ஆப்போசிட்ல உட்கார வச்சார். சமமாக ஈக்குவாலிட்டி, அந்த ரெஸ்பெக்ட், மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இல்லையா, அது அது எதிராளி எதை சொல்ல வர்றாங்களோ அந்த செய்தியை அவங்களுக்கு முன்னாடியே அவர் கலெக்ஷன் பண்றாரு. இது எந்த ரிகார்டிங் எதுக்காக வர்றாங்க அப்படிங்கும்போது இந்த ரிகார்டிங் சொல்ல போறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவர் செய்தியை கிரகிச்சிடுறாரு, எழுதி வச்சுட்டு இது யாருன்னு ஃபுல் நோட்டுமே கொடுத்துட்றாரு. அப்போ அந்த தலைமை பண்புங்கிறது எவ்வளவு சிறந்தது அப்படிங்கிறது அந்த இடத்துல பார்க்க முடியுது. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களை சந்திக்கும் பொழுது நான் சந்திக்கிறேன், வேற ஒரு எஜுகேஷன் விஷயமா பார்க்கும்போது, அப்போ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வர்றப்போ தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற ஒரு பெரிய லெவல்ல எஜுகேஷன் சென்டர் ஆரம்பிக்கிறதுக்காக அவர்கிட்ட லோன் கேட்டு சாங்ஷன் ஆனப்போ அவங்க சொன்னாங்க, ஸோ ஐ அப்ரிஷியேட்டட், பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அஸ் யூ ஆர் யங் ஏஜ், இப்பவே ஆரம்பிக்கிறத விட கெட் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்காக ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஒன்ஸ் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு படிச்சு முடிச்ச உடனே ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா, ஒருவேளை ஒரு கொஞ்சம் தூரம் டிராவல் ஆகி தொழில் பண்ண முடியல அப்படின்னாக்க நீங்க ரொம்ப அப்செட் ஆயிடுவீங்க. அதுக்கு பதில் படித்த முடித்த ஒருவர் தொழில் தொடங்கணும்னா எங்கேயாவது போய் அனுபவம் பெற்று அதுக்கு பிறகு நீங்க டேக் ஆஃப் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு, நான் முடிச்ச உடனே என்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னு நினைச்சேன், அப்படி பண்றது நல்லது. பட் எனிவே த கவர்மெண்ட் ஆல்வேஸ் சப்போர்ட் த நியூ என்டர்பிரனர் அப்படின்னாங்க. ஒரு குறைவான உரையாடல் தான் தலைமைச் செயலகத்தில் நடந்தது, பட் அவங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதாவது ஒரு சிஎம் ஒரு சாதாரண மனுஷன்ட்டு அவ்வளோ பேசணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் அந்த பொசிஷனுக்கு வந்த பிறகு அவங்க வந்து உனக்கு சாங்ஷன் உனக்கு தேவையா இல்லையா, ஏன்னா முக்கியமான தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறவங்க கூடயே செலக்டட் பர்சனில் வரேன். அப்போ அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க, இப்படி இருந்தா நல்லா இருக்கும். இந்த அட்வைஸ் அந்த இடத்துல சொல்லுங்கிற அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்லணுங்கிற அந்த பண்பு இருக்கு இல்லையா, ஐ ரியலி லைக் சோ வெரி மச். அதே மாதிரி நிறைய அரசியல் கட்சி தலைவர்ல இன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினாக இருக்கட்டும், மற்றவர்களாகட்டும், ஒவ்வொரு தலைமை பண்பையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பன்னீர்செல்வம் இருக்கட்டும், அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தரையும் நாம பார்க்கும் பொழுது ரொம்ப பேர் எதிலிருந்து வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். அப்போ இன்டென்சிட்டி இருக்கு இல்லையா, நமக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்குது, எதிலிருந்து எதை கற்றுக்கொள்ள வேண்டும், நமக்கு எது தேவை அப்படிங்கிறத நாம தீர்மானிச்சுட்டா எதிலிருந்து வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். அப்போ இந்த தலைவர்கள் தமிழ்நாட்டு, அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருந்தாலும் கமலஹாசன், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தலைமை பண்பு. அப்போ நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதில் தெளிவாக இருக்க வேண்டும். அதற்கான வாய்ப்புகள் இந்த உலகத்தில் நிறைய இருக்கிறது. நான் இவ்வளவும் சொல்றதுக்கான காரணம், இந்த கர்ம ஆற்றல் சிகிச்சை 48 நாள் நிச்சயம் ஒரு இறையினுடைய தூதர்கள் மூலமாக, டாக்டர் இளங்கோ அவர்கள் மூலமாக இறை செய்தியை வெளிப்படையாக எந்தவித சமரசமும் இல்லாமல் முழுக்க முழுக்க மக்களினுடைய 3 காரணங்களுக்காக, ஒன்று அவர்கள் முழுமையான ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும், அடுத்ததாக பொருளாதார ரீதியில் தன்னிறைவு பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும், அவர்களை சுற்றியுள்ள அனைவர்களும் அன்போடும்
உறவோடும் வீட்டில் ஃபேமிலி மட்டும் இல்லை, பணியாற்றக்கூடிய இடத்திலும் எல்லோரிடமும் மகிழ்ச்சியாக இருக்கணும், உறவோடு நல்ல அன்போடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு 3 கருத்தை மையமாக கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி, மகிழ்ச்சியாக இருப்பது 3 முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில் இறைவனுடைய இறை தூதராக டாக்டர் இளங்கோ அவர்கள் இருந்து இந்த நிகழ்ச்சியை வழிநடத்திட்டு போறாங்க. இந்த செஷன்ஸ் 48வது நாள் நிறைவு பெறுகின்ற பொழுது அதற்கு முன்பாக குறைந்தபட்சம் இன்றையிலிருந்து இது தொடர்பாக நீங்கள் என்ன பெற்றுக்கொண்டீர்கள், என்ன கற்றுக்கொண்டீர்கள், குறைந்தபட்சம் உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்திருந்தது அப்படின்னு சொன்னாக்க அது இந்த நிகழ்ச்சிக்கு வலு சேர்ப்பதாக இருக்கும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, இல்லைன்னா ஓப்பனாக சொல்லலாம், இல்லை சார் இது காலங்காத்தாலே வந்துட்டு நீங்கள் ஏன் வேற வேலை ஏதாவது பார்த்துருக்கலாம், அதுக்கு பதில் 1 மணி நேரம் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய விமர்சனம் எதுவாக இருந்தாலும் தாராளமாக வரவேற்கப்படுகிறது. ஏனென்றால் விமர்சனம் தான் எந்த ஒரு இயக்கத்தையும் எந்த ஒரு மனிதனையும் ஒரு இடத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லக்கூடிய மிகப்பெரிய சக்கரம். எனவே உங்களுடைய விமர்சனம் அனைவரிடம் எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற யூடியூபில் பார்த்து கொண்டிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான நேயர்களுக்கும் நான் வைக்கின்ற அன்பு கோரிக்கை, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களுடைய கருத்து, உடல் ரீதியாக உங்களுடைய மாற்றங்கள் என்ன நிகழ்ந்திருக்கிறது, மன ரீதியாக என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது, அதிலும் குறிப்பாக டாக்டர் இளங்கோ அவர்களோடு உங்களோட பேசிய பிறகு, நேரடியாக சில ஃபோனில் பேசியிருப்பாங்க, அதன் பிறகும் அவர் இந்த நிகழ்ச்சியை நடத்தி செல்கின்ற அந்த பாங்கும், இறை வழியின் மூலமாக அவர் சொன்ன கருத்துக்களின் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் வரவேற்கின்றேன். நிச்சயமா எல்லாருமே இதை பார்க்கின்ற அனைவரும் வீடியோ கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க, நிகழ்ச்சி தொடரும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பணத்தை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். இன்னைக்கு டாக்டர் இளங்கோ அப்படின்றது நான் தான். பட் என்னுடைய அப்பாவின் பார்வையில் ஒருத்தரும் அவங்கவுங்க வகையில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், டாக்டர் இளங்கோவோ பார்க்குறாங்க. பட் டாக்டர் இளங்கோ எங்கள் அப்பா எப்படி பார்ப்பாரு, என்ன மாதிரி ஒரு ஸ்கூல் டீச்சராக போகாத ஒரு பிள்ளை அப்படின்னு நினைப்பார். அம்மாவுக்கு என்ன, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போய் மாதம் மாதம் சம்பளம் வாங்கிக்கணும், ஹாயாக இருந்துருக்கலாம். கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகாத பிள்ளை. என்னுடைய சிஸ்டரை கேட்டேன்னு சொல்லுவாங்க, பிடிவாதம் பிடிச்ச அண்ணன், எதுக்கு எடுத்தாலும் பிடிவாதம் பிடிச்ச அண்ணன். என்னுடைய ஒய்ஃபை கேட்டால் என்ன சொல்லுவாங்க,
எப்போ பார்த்தாலும் அப்பாயின்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டலு, பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் இப்படியே தான். ஒரு பார்க்கு பீச்சுன்னு உண்டா? எங்கேயாவது கூப்பிட்டு போகிறீங்களா? எங்கேயாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கா? கூட வருவீங்களா? அவங்க குழந்தைகளை கேட்டா எப்போ பார்த்தாலும் நையின் நையின் நையின், இப்படி செய்யாத, அப்படி செய்யாத, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு. டாடி ரொம்ப கொடுமைக்காரன் அவங்களுடைய பார்வையில். நான் ஃப்ரீயாக இருக்க விட்றோமா? இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் மாதிரி எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருடைய பார்வை. என்னுடைய டெனன்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, நல்ல ஓனர். மாதம் மாதம் வாடகை அனுப்புனா கூட கேட்க மாட்டார். வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா கூட யாராவது அனுப்பிச்சுட்டு சரி பண்ணிடுறாரு. நல்ல ஓனர், பரவாயில்ல. வீட்டில் குழந்தைங்களாம் இருக்குன்னா கூட அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டார். அது பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறார். எங்கிட்ட வேலை செய்கிற சர்வன்ஸ் என்ன சொல்லுவாங்க, சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, இவர்கிட்டலாம் வேலை செய்ய முடியாதுப்பா, எது எடுத்தாலும் பர்ஃபெக்ட் 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 இருக்கார். ரொம்ப பர்ஃபெக்ட் இருப்பாங்க, இவர்கிட்ட வேலை செய்ய முடியாது சார். மாமனார் அப்படி இல்லை இப்படி. என் சின்ன பையன் லவ் மேரேஜ் பண்ணுறேன்னா, பட் இவர் கொஞ்சம் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணி அவன் பண்ண வச்சிட்டாரு. நான் என்ன பண்ண விட்ருக்க மாட்டேன். இவரால் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஸோ மாமியாருடைய பார்வையில் அவன் செத்தா செத்து போகிறான், அவன் சாகுறான்னா அதுக்காக போய் இவர் முன்னே கல்யாணம் பண்ணி வச்சிடறதா? அவன் செத்தா செத்து போகிறான், போய் போகிறான், இவர் ஏன் காப்பாற்றினாரு? இந்த மருமகனால என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அவருடைய பார்வை. மச்சினிச்சி பார்வையில் மாமாவா வீட்டுக்கு வந்தால் செலவு கிடையாது, எதுவும் சாப்பிட மாட்டார், காப்பி டீன்னு சாப்பிட மாட்டார், எனக்கு அது ஒன்று ஒன்றும் கேட்க மாட்டார். அவர் வந்தால் செலவே இல்லை, ரைட், ஓகே. அவருடைய பார்வையில். உங்களுடைய பார்வையில் எப்படி? உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி, உங்ககிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டு எங்கள் நோய் சரி பண்ணுறது எங்கள் உயிர் போய் வருது. உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறது பெருசு விஷயமா? மருந்து வாங்குறதும் பெரிய கஷ்டமாக இருக்குது. உங்களை ஃபாலோ பண்ணி வாங்குறது எங்கள் உயிர் போய் எங்கள் உயிர் வருது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன். ஆஸ்டம்பி சாருக்கு என்ன, இந்த பக்கம்லாம் அப்பாயின்மெண்ட் ஒருத்தவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒருத்தர்கிட்ட 10 நிமிஷம் பேசுங்கன்னா ஒருத்தர்கிட்ட 1/2 1 ஹவர் எடுத்துக்கிறீங்க, அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியல. அவங்களுக்கு பதில் சொல்லி என்னால் மாட முடியல. மற்றத்துக்கு 2 பக்கம் அடி மாதிரி உங்கள் பக்கம் பர்சு முடியல, அவங்ககிட்டையும் ஃபோன் மேலே போகணும். நான் என்ன பண்ணுறது, 2 பேருக்கும் முடியலன்னு அவருடைய மைண்ட் வாய்ஸ். அப்போது டாக்டர் இளங்கோ அப்படின்றவரை பார்க்குறவங்க எப்படியெல்லாம் பார்க்குறோமோ, டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்க்குறோமோ, அதே மாதிரி தான் நம்ம பணத்தை எப்படி கையாளுறோன்றது பலவிதமாக கையாளுறோம். பணத்தை நம்ம எப்படி கையாளுறோம்னா, ஒருத்தர் ஒரு விதமாக கையாளுறாங்க. இதை 2ஆக பிரிச்சோம்னா பாசிட்டிவாக கையாளுறோம், நெகட்டிவாக கையாளுறோம். இந்த பணத்தை பாசிட்டிவாக கையாண்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு குட் கர்மாவை கொடுக்கும், பல வகைகள் நன்மைகளை கொடுக்கும். ஆனால் பணத்தை நம்ம நெகட்டிவாக கையாளுறோம், எதிர்மறையில் கையாளுறோம், அதெல்லாம் நம்ம நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறோம். ஆனால் நம்ம பணத்தை ஹேண்டில் பண்ணுற விதம் நமக்கு நெகட்டிவாக கொடுக்குது. இந்த பணத்துக்கும் உயிர் இருக்குது, பணத்துக்கும் உணர்வு இருக்குது, பணத்துக்கும் நம்ம மனிதர்கள் மாதிரியே அந்த தாட் ஃபார்ம் இருக்குது. நம்ப முடியாது, பட் அது உண்மை. பணம் நம்மக்கிட்ட கோச்சிக்கும், பணம் நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பணம் நம்மக்கிட்ட ஏமாற்றதை எதிர்பார்க்கும், நம்மளால அது ஏமாறுது. இந்த மாதிரி பல ஆங்கிளில் பணம் நாம டீல் பண்ணுறோம், பணமும் நம்மளை டீல் பண்ணுது. இது நிறைய பேருக்கு தெரியாது. இது ஆச்சரியமாக இருக்கும். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த மாதிரி உணரப்படாத விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்படுது. பணம் எப்படி சார் என்கிட்ட கோச்சிக்கும்? பணம் எப்படி சார் என் மேலே ஒரு வெறுப்போடு இருக்கும்? பணம் எப்படி சார் என் மேலே வருத்தமாக இருக்கும்? பணம் எப்படி சார் என் மேலே மகிழ்ச்சியாக இருக்கும்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் போகலாம். ஸோ இதெல்லாம் நான் தொடர்ந்து அடுத்தடுத்து பார்ப்போம். பணம் உங்கள் மேலே எப்படி வருத்தமாக இருக்குது, பணம் உங்கள் மேலே எப்படி சந்தோஷமாக இருக்குது, பணம் உங்கள் மேலே எப்படி துக்கமாக இருக்குது, பணம் உங்கள் மேலே எப்படி கோபமாக இருக்குது, அப்படின்றது தான் நிறைய விஷயம் பார்ப்போம். இப்போ பணம் நம்ம மேலே ஹாப்பியாக இருந்தது அப்படின்னா அது நம்மளை நோக்கி வரும். பணம் நம்ம மேலே சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குன்னா நம்மளை தேடி வரும். நம்ம அதை தேட தேவையில்லை, அது வரும். எப்போ பணம் நம்ம மேலே வருத்தமாக இருக்கிறதோ, கோபமாக இருக்கிறதோ, நம்ம மேலே கவலையாக இருக்கிறதோ, நம்மக்கிட்ட கோச்சிக்கிட்டு இருக்கோ, அப்போ அது வராது. இப்போ குழந்தைகள் கிட்ட போனோம் அப்படின்னு சொன்னால், அது குழந்தைகிட்ட நம்ம அன்பாக இருந்தோம், ரொம்ப அன்பாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை நம்மளை தேடி வரும். நீங்கள் போனீங்கன்னா அது நம்ம மேலே தாவி வரும். அதே டைமில் சில குழந்தைங்க நீங்கள் கூப்பிட்டா கூட வராது. என்ன காரணம்னா, நம்மளை விட அந்த குழந்தைகளுக்கு அந்த சென்சிட்டிவிட்டின்றது ரொம்ப அதிகம். உதாரணம் சொல்லணும்னா,
என்னுடைய தங்கையினுடைய குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே கொண்டாடினாங்க. நான் வந்து இந்த பர்த்டே எல்லாம் எனக்கு அவ்வளோவா நாட்டம் கிடையாது, அந்த கான்செப்டில் எனக்கு விருப்பமும் கிடையாது. ஆனால் நான் பர்த்டே எல்லாம் கொண்டாட மாட்டேன், யாருக்குமே கொண்டாட மாட்டேன். பட் என்னோட சிஸ்டர் வந்து இந்த மாதிரி பர்த்டே கொண்டாடணும் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், அம்மா இதெல்லாம் எதுக்கு வேண்டாம்மா, பர்த்டே எல்லாம் கொண்டாடணும்மா, அப்படி கொண்டாடணும்னா நீ யாருக்காவது சேரிட்டி கொடு, பண்ணிட்டு போ, அதை விட்டுட்டு எதுக்கு போயிட்டு இது ஊரெல்லாம் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் வச்சுட்டு பண்ணுற அப்படின்னு. இல்லை இல்லை, அது பண்ணால் நல்லா இருக்கும், முதல்ல நம்ம பாப்பாவுக்கு அப்படிலாம் பண்ணணும், நீங்கள்லாம் யாரும் பண்ணுறது இல்லை, நாங்களாவது செய்யணும். சரி ஓகே, சரி பண்ணுமா அப்படி. நிறைய எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டாங்க, எல்லாரும் வந்தாங்க. போகும்போது எல்லாரும் பாப்பா கையில் கிஃப்ட் கொடுத்தாங்க, எல்லாரும் கிஃப்ட் கொடுத்தாங்க, எல்லாரும் கொடுத்தாங்க, அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதை கொடுத்தாங்க. ஒரு நபர் வந்தார், அது பப்ளிக்கில் சொல்லிக்க வேண்டாம், அவர் வந்து அந்த பணத்தை கொடுக்குறாரு, அந்த குழந்தை வாங்கவே இல்லை. 1 வயசு குழந்தை, ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே, அந்த குழந்தை வாங்கவே இல்லை. அவங்களும் என்னென்னமோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் திருப்பி திருப்பி அந்த பணத்தை கொடுக்குறாங்க, அந்த கவர் வாங்கவே இல்லை குழந்தை. 1 வயசு குழந்தை, அதுக்கு என்ன தெரியும், நடந்து தெரியாது, கட்டும் தெரியாது. இவங்களும் ட்ரை பண்ணுறாங்க, இந்த பிடி பார்ப்போம்னா வாங்கவே மாட்டேன், திரும்பிக்குது, இந்த பக்கம் கேமராக்காரு, இந்த பக்கம் யார் வந்தாலும் திரும்பிக்குது, அது வாங்கவே மாட்டேங்குது. அது அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, சரி ட்ரை பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு பிறகு இல்லை பாப்பா இதை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது அப்போ தெரியல, அடுத்தடுத்த பிறகு நிகழ்வுகளில் தெரியுது அவங்களுடைய மனநிலை எந்த மனநிலை வந்தாங்கன்னு சொல்லிட்டு குழந்தை கேட்ச் பண்ணியிருக்கு பாருங்க, குழந்தை கேட்ச் பண்ணியிருக்கு. இவங்க நெகட்டிவ் பீப்புள், இவங்க நல்ல மனசோட சந்தோஷத்தோட நமக்கு இந்த கிஃப்டை கொடுக்கல, இதை நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியுது. 1 வயசு குழந்தை ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டேல. இந்த மாதிரி தான் எல்லா குழந்தைகளுமே இருக்காங்க, எல்லா குழந்தைகளுமே இருக்காங்க. நம்ம எல்லாரும் அப்படிதான் வரோம் சென்சிட்டிவா. அப்புறம் 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 நம்ம வளர 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 அந்த சென்சிட்டிவிட்டி போயிடுது, தெரியல. நல்லதுன்னு நினச்சி கெட்டதுல மாட்டிக்கிறோம், கெட்டதுன்னு நினச்சி நல்லதை மிஸ் பண்ணுறோம். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிடுறோம் லைஃப்பில். பிகாஸ் அந்த சென்சிட்டிவிட்டி வந்து குழந்தையா இருக்கும்போது அதிகமாக இருக்குது. நம்ம வளர வளர டியூ டு வேரியஸ் ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து மாறிடும். எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது சரியில்லை அப்படின்னு நம்ம பகுத்தறிந்து உணர்வதில்லை. அப்போ அந்த 1 வயசு குழந்தைக்கு எப்படி தெரியுது பாருங்க, அது ஒரு ஆறால அது ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குது. ஓ, இவங்க நெகட்டிவ் பீப்புள், இவங்ககிட்ட வாங்க வேண்டாம், இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷம் ட்ரை பண்ணுறாங்க, என்ன பண்ணி அந்த பணத்தை வாங்கவே இல்லை. சரி அப்புறம் அவங்க மட்டும் மற்றவங்ககிட்ட எல்லாம் வாங்கிக்குது, மட்டும் தெரிஞ்சு போச்சு. இது பின்னணியில் என்ன இருக்குன்னா சென்சிட்டிவ் இருக்கும். இப்போ நீங்கள் குழந்தைங்களை பாருங்க, திடீர்னு சிரிப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க, அவங்களுக்குள்ளேயே திடீர்னு பேசிக்குவாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத தேவதைகள் நம்ம சொல்றோம் இல்லையா, தேவர்கள் தேவதைகள் சொல்லலாம், அவங்க வந்து குழந்தைங்களுடைய கண்ணுக்கு தெரிவாங்க. நம்ம அந்த குழந்தை அவங்ககிட்ட வருவாங்க, பேசுவாங்க, அவங்க கம்யூனிகேஷன் இருக்கும், நமக்கு தெரியாது, நாம் பக்கத்துல இருப்போம், குழந்தை ஏதோ பார்க்குது சிரிக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் அந்த டிவைன் அப்படின்னு சொல்ற அந்த தேவதைகள் அவங்க வருவாங்க, அவங்க கண்ணுக்கு அந்த குழந்தைக்கு அந்த கண்ணுக்கு தெரியும், அதை வந்து அவங்க பேசுவாங்க, இன்ட்ராக்ட் பண்ணிக்குவாங்க, அவங்க பேசுவாங்க, இவங்க பேசுவாங்க. லாங்குவேஜ் தெரியாது குழந்தைக்கு, பட் அது ஒரு டெலிகம்யூனிகேஷன். அது லாங்குவேஜ் அங்கே ஒரு பேரியரே கிடையாது. அதே மாதிரி படிச்சிருக்கின்ற பேரியர் கிடையாது. குழந்தையும் இறைவனும், குழந்தையும் தேவர்களும் தேவதைகளும் அங்கே லிங்க் வச்சுக்க முடியும். நிறைய குழந்தைகளை நீங்கள் உங்கள் லைஃப்லேயே உங்கள் குடும்பத்திலேயே எல்லாம் பார்க்கலாம். அதை தானாக குழந்தை சிரிக்கும், தானாக சிரிக்கும், யாரையோ பார்த்து பேசுகிற மாதிரி பேசும், ஆக்ட் பண்ணும். நல்லா சென்சிட்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும், தேவதைகளோட அவங்க லிங்க் வச்சுக்கிறான். நமக்கும் இருக்கு 24 hours 365 days நமக்கும் தேவதைகள் இருக்காங்க. இஸ்லாத்தில் சொல்லுவாங்க, 2 தேவதைகள் நீங்கள் பிறக்கும்போது அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம், வடது தோளில் ஒன்றும் இடது தோளில் ஒன்றும், 2 தேவதைகளும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம், அவங்க லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்கன்னு இஸ்லாத்தில் இருக்குது. எல்லா மதங்களையும் சொல்லியிருக்காங்க, இஸ்லாத்துலேயும் அது இருக்குது. அந்த தேவதைகளுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம ஃப்ரம் பர்த் டு டெத் நம்ம என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்ஸ்டிங்க்டாக நமக்கு வந்து உணர்த்துறது அந்த தேவதைகளுடைய கடமை எல்லாருக்குமே. இப்போ 800 கோடி மக்கள் இருக்காங்கன்னா 800 கோடி மக்களுக்கும் 2 தேவதைகள் நியமிக்கப்படுகிறார்கள் பறக்கும் பொழுதே. கண்ணுக்கு தெரியாமல் அவங்க இருக்கிறாங்க, 24 hours இருக்காங்க. அப்புறம் ஏன் சார் நான் வந்து எனக்கு தான் தெரியல, நான் தப்பு பண்ணுறேன், நான் இதெல்லாம் பண்ணுறேன் அதெல்லாம் பண்ணுறேன், கஷ்டப்படுறேன், why we are suffering, what are the reasons for this suffering, ஏன் கஷ்டப்படுறேன், இவங்க தேவதைகள் இருந்தாலும் நான் ஏன் கஷ்டப்படுறேன், அப்போ ஏன் கைட் பண்ணலை அப்படின்னா, இப்போ டாக்டர் அவங்க ஃபிசிக்கல் ஃபார்மில் வந்து உங்களுக்கு சொல்கிற மாதிரி அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்க இன்விசிபிளாக இருப்பாங்க. எல்லாருக்குமே, எந்த மதத்தை சார்ந்தவர்களாலும் எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பிறக்கும் பொழுது 2 தேவதைகள் நியமிக்கப்படுகிறார்கள். இந்த 2 தேவதைகள் தான் நம்ம கடைசி வரைக்கும் நமக்கு கொடுக்குறாங்க, நிறைய இன்சிடென்ட் கொடுக்குறாங்க.
ஆனால் அதை நாம் உணர்வதில்லை. நம்மளுடைய சென்சிட்டிவ் வந்து உணர்வதில்லை. எப்படி என்னுடைய தங்கச்சியினுடைய குழந்தை வந்து வர்றவங்களுடைய மென்டாலிட்டியை உணர்ந்து அந்த அந்த கிஃப்டை வாங்கலையோ, அதே சென்சிட்டிவ் எல்லா குழந்தைகளுக்குமே இருக்கு. இது நான் என்னுடைய ஃபேமிலியில் நான் பார்த்தனால உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன், அவ்வளோதான். இப்படி எல்லா குழந்தைகளுக்குமே இருக்கு, நமக்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் நாம் அப்படி அப்படியே டெவலப் ஆக ஆக கோபம், பொறாமை, பொச்சரிப்பு, ஆத்திரம், வெறுப்பு, இந்த மாதிரி நெகட்டிவான குணங்கள் நாம் வரும்போது நாம் அந்த தத்துவத்திலிருந்து மாறுறோம். நம்மளை கைட் பண்ணுற அந்த இறைவனை, அந்த கைட் பண்ணுற தேவதைகளை நாம் மிஸ் பண்ணிடுறோம். நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் இது உண்மை, இது கட்டுக்கதை கிடையாது. நம்மளுடைய இக்னரன்ஸால தான் நம்ம அதை பயன்படுத்திக்காமல் இருக்கோம். தப்பு நமக்கு தான். ஏன் இந்த உதாரணம் சொல்ல வந்தேன்னா, டாக்டர் இளங்கோன்ற பார்வையில் டிஃப்ரெண்ட்டாக ஒருத்தர் ஒரு வியூஸ் சொல்கிறோம் இல்லையா? நீங்கள் பாட்டுக்கு பேசுகிறீங்க, நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, அப்பாயின்மெண்ட்டு கேட்குறாங்க, அப்பாயின்மெண்ட் என்னால் கொடுக்க முடியல. இந்த பக்கம் நீங்கள் ஒருத்தர்கிட்ட 10 நிமிஷம் பேசுங்க டாக்டர்னு சொன்னால் நீங்கள் அரை மணி நேரம் பேசுகிறீங்க. அப்போ அப்படியே தள்ளிட்டே போகுது, என்னால் முடியலன்னு அவர் ஃபீல் பண்ணுறார், பதில் சொல்ல முடியல. ஸோ பார்க்குற பார்வை எப்படியோ அதே மாதிரி பணத்தை நாம் பார்க்கின்ற விதம், பணத்தை நாம் வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து மாறும். பணம் நம்மக்கிட்ட கோச்சிக்கும், பணம் நம்மக்கிட்ட கோபமாக இருக்குது, பணம் நம்ம மேலே வருத்தமாக இருக்குது, பணத்துக்கு நம்ம மேலே ரொம்ப கவலையாகவும் இருக்குது, பணத்துக்கு நம்ம மேலே சந்தோஷமாகவும் இருக்குது. இதை நம்ம எப்படின்றது அடுத்தடுத்த வகுப்புகளில் சொல்லுவோம். கோயிலில் நீங்கள் அதை வந்து பணமாக கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன சொல்லுவோம்? தட்சணைன்னு சொல்லுவோம். அதே ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ ஃபீஸ்லையோ போய் கட்டினீங்கன்னா அது கல்வி கட்டணம்னு சொல்கிறோம். உங்ககிட்ட வேலை செய்கிற ஒரு ஊழியருக்கு நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா சம்பளம்னு சொல்கிறேன். நீங்கள் செய்கிற பிஸ்னஸ்லையோ நீங்கள் செய்கிற தொழிலையோ உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும்போது அதை லாபம்னு சொல்கிறேன். அந்த பணம் ஏதோ ஒரு வகையில் உங்களை விட்டு கையை விட்டு போகும்போது நஷ்டம்னு சொல்கிறீங்க, நஷ்டம்னு சொல்கிறீங்க. அந்த பணம் ஏதாவது வகையில் உங்களுக்கு வந்ததுன்னா அதிர்ஷ்டம் வந்ததுன்னு சொல்கிறீங்க. அந்த பணம் ஏதாவது உங்கள் கையை விட்டு போயிட்டீங்கன்னா லாஸ் ஆகி போச்சுன்றீங்க. பணம் ஒன்றே தான், பணம் ஒன்றே தான், லாஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பணத்தினுடைய டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் பாருங்க. இதுவே நாம் ஒரு காரியத்தை செய்யறதுக்காக தவறாக நம்ம கையூட்டு கொடுக்குறோம், லஞ்சம் கொடுக்குறோம். இந்த ஒரு வேலை நடக்கணுன்றதுக்காக லஞ்சம் கொடுக்குறோம். பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்? ஒரு தப்பை செய்யறதுக்கு லஞ்சமாக கொடுக்குறோம், இன்னொரு தப்பை மறைக்கிறதுக்கு லஞ்சமாக கொடுக்குறோம். அங்கே பணத்தை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்? தப்பாக ஹேண்டில் பண்ணுறோம். செய்த தப்பை மறைப்பதற்காக நம்ம லஞ்சமாக கொடுக்குறோம். we are handling that money in wrong way. ஏதோ ஒரு ஃபேவர் மற்றவனுக்கு கொடுக்க வேணாம், மற்றவனுக்கு கிடைக்க வேண்டாம், அது எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக லஞ்சம் கொடுக்குறோம். we are handling that money in negative way. ஸோ பணத்தை வந்து நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதை பொறுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி நீங்கள் யாருமே சொல்லியிருக்க முடியாது. இதே ஒரு தர்மமாக நீங்கள் கொடுக்குறீங்க, தர்மமாக பண்ணுறீங்கன்னா தட் இஸ் கால்டு நன்கொடை. இன்னைக்கு நன்கொடைன்னு சொல்லி வரும் பொழுது நிறைய பேர் பண்ணுறாங்க. கம்பெனியில் லாபம் வருது, ப்ராஃபிட் வருது, அது கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் போட்டு அதை சிஎஸ்ஆர் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டுன்றதுனால நான் அதை கொடுக்குறேன். கவர்மெண்ட் சொல்லனா கொடுக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் ப்ரெஷர் கொடுக்குது. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியும் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியும் இவ்வளோ ப்ராஃபிட் வந்தால் நீங்கள் இவ்வளோ பணத்தை கொடுத்தே ஆகணும், அரசாங்கம் வந்து ஒரு சட்டம் போடுது. வேறு வழியே இல்லைன்னு அழுது வழின்னு கொடுக்குறோம், ஹாப்பியாக கொடுக்கல. நல்லா பாருங்கள், பணத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க பொறுத்து. அவனும் ஹாப்பியாக சந்தோஷமாக இந்த பிடிங்கலாம் கொடுக்கல. என்ன பண்ணுறது, இன்சா பிடிச்சவங்க இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு காரணம், இந்த கவர்மெண்ட்டும் இன்சா பண்ணுது நம்மளை, சரி போ அலாட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டு சிஎஸ்ஆர்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இன்கம் டேக்ஸில் எக்ஸம்ஷன் கொடுக்குறான்றதுக்காக சேரிட்டி கொடுக்குறாங்க. இன்கம் டேக்ஸில் எக்ஸம்ஷன் கொடுக்குறான் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா யாரும் கொடுக்கவே மாட்டாங்க. இறைவன் எப்படி சொல்கிறாருன்னா, நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், உனக்கு நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் உங்களுக்கு வர்ற வருமானத்தில் 1/3 உங்களது இல்லை, உங்கள் பணம் இல்லை. 2 பாகம் தான் உங்களுக்கு. 1 பாகம் உங்கள் மூலமாக நான் யாருக்கோ கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்கேன், அது அவங்களுக்கு கொடுன்றார். இது டாக்டர் இளங்கோ உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக சொல்கிற மாதிரி இறைவன் சொல்லலை, ஆனால் அதுதான் சொல்ல வரார். எல்லா மதங்களும் அதான் சொல்றது.
33% கொடுக்கலையா, சரி பரவாயில்லப்பா கொஞ்சம் குறைச்சி 10 கொடுன்னு கெஞ்சுறாங்க. இஸ்லாத்துலேயும் கிறிஸ்டியானிட்டிலையும் ஒரு 10% கொடுன்னு கெஞ்சுறாங்க. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அந்த பக்ரீத் பண்டிகைன்றது ஈகை திருநாள். ஈகை திருநாள்னா அன்றைக்கி ஈகை பண்ணும். அந்த டோட்டல் ஆனுவல் இயரில் என்ன டர்ன் ஓவர் பண்ணி என்ன ப்ராஃபிட் சம்பாதிச்சிங்களோ அது 10% கொடு. இட் இஸ் நாட் யுவர் மணி. தட் மணி வாஸ் கிவன் டு யூ டு கிவ் டு அதர்ஸ் who are the sufferers in this society. அவங்களுக்கு சஃபராரவங்களுக்கு கொடுக்குறதா கொடுக்கப்பட்டது. நம்ம வாங்கி வச்சு நகை நட்டு வாங்கி வீடு பங்களா கார் வாங்கிறது கொடுக்கல. இந்த பணம் கொடுக்கல அப்படின்னா இந்த பணத்தை டோட்டலாக நீங்கள் என்ன பணம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருங்க அதில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் டோட்டலாக கமிட் பண்ணி அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கூட்டு வட்டி என்னென்ன வட்டி உண்டோ அபராத வட்டி எல்லாத்தையும் போட்டு கரெக்டாக டிவைன் உங்கள்கிட்ட வெளில எடுத்துடும். இது சனீஸ்வர தத்துவம்னு சொல்லி பேர். சனீஸ்வர தத்துவம் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் விளக்கமாக பேசுவேன். நீங்கள் தானம் கொடுக்கல, தர்மம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பணம் உங்ககிட்ட கண்டிப்பாக சத்தியமாக எடுக்கப்படும். அதிலிருந்து யாரும் எஸ்கேப் ஆகவே முடியாது. இப்போ ஒரு பேங்க்கில் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயி இருக்கார், கேஷியர் இருக்கார், இல்லை மேனேஜர் இருக்கார். அப்போது அவர்கிட்ட வர்ற கேஷியர் எல்லாமே அவர் எடுத்துக்க முடியுமா? ஒரு கேஷியர் இருக்கார், அவருக்கு ஒரு சேலரி 1.5 lakhs 2 lakhs கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் கேஷை ஹேண்டில் பண்ணணும், என்ன டிரான்சாக்ஷன் வருதோ முடிச்சுட்டு கரெக்டாக கணக்கை ஹேண்டில் பண்ணிட்டு வரணும் அவர். அதெல்லாம் இல்லை, எனக்கு நிறைய பணம் கொண்டு கொடுக்குறாங்க, நிறைய பணம் கொடுக்குறாங்க, இதை நான் வீட்டுக்கு எடுத்து மூலம் எடுத்து முடியுமா? இந்த தப்பு தான் மக்கள் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. பணம் எங்கிட்ட வருது, எல்லாம் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க, இந்த பணம்லாம் எனதே அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். இல்லை, இப்போ பேங்க் கேஷோடைய நிலைமை என்ன? அவருக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளம் தான் வாங்கிக்கணும். அவருக்கே இன்னைக்கு ஒரு 1000 2000 5000 10,000 வேணும் கூட கடன் தான் வாங்கணும், வேற எங்கேயும் வெளில தான் வாங்கணும், ரொட்டேஷன் பண்ணணும். பேங்க்கில் கேஷியருக்கு எடுத்து ரொட்டேஷன் பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது. பிகாஸ் அவர் ஒரு தேர்ட் பார்ட்டி. பணம் கொடுக்குறாங்க வாங்குறாங்க, தென் கொடுக்குறாங்க வாங்குறாங்க, ரைட். அவருடைய ரோல் என்ன? கேஷியராக ரோல் பண்ணணும். அந்த ரோல் தான் அவர் செய்யணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது. அதை மீறி எடுத்தான்னா அவர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. அவர் பேங்க்கில் ஃப்ராடு பண்ணிட்டாருன்னு நடவடிக்கை எடுப்பாங்க இல்லையா? நடவடிக்கை எடுக்கும், பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, சர்வீஸ் கட் ஆகும், நிறைய சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் நிறையா இருக்குது. பென்ஷன் பெனிஃபிட்ஸ் கூட எல்லாமே அடிவாங்க. அதே மாதிரி தான் கடவுள் மக்களுக்கு எல்லாருக்கும் பணத்தை கொடுக்குறார். பிஸ்னஸ் மூலமாக கொடுக்குறார், தொழில் மூலமாக கொடுக்குறார், இது எல்லாமே நிறைய வகைகளில் கொடுக்குறார். கொடுக்குற பணத்தில் 1/3 பாகம் உங்கிறது பணம் இல்லை. அப்புறம் மக்கள் தயங்குறாங்க, பணம் போது 10% கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கூட நான் கொடுக்க மாட்டேன்னா சரி, அப்படியே வச்சுக்க மகராஜா வச்சுக்க, உங்கள்கிட்ட எப்போ எப்படி இருக்குன்னு தெரியும் இறைவன் எடுக்கிறார். இது இந்து மத தத்துவத்தில் சனீஸ்வர தத்துவம்னு சொல்லுவாங்க. யாரையும் இந்த பிரபஞ்சத்தில் ஏமாற்ற முடியாது. இதை தெரிஞ்சுக்கோங்க, இது அடிப்படையாக மைண்டை வச்சு. இந்த பிரபஞ்சத்தில் யாரையும் ஏமாற்ற முடியாது. ஏன் ஏமாற்ற முடியாது? கடவுளுடைய பார்வையில் நம்ம எல்லாரும் அவருடைய குழந்தைகள் தான். கடவுளுடைய பார்வையில் அவங்களுடைய குழந்தைகள், எல்லாம் அவருடைய குழந்தை. அப்போ ஒரு குழந்தை ஏமாத்துது, ஒரு குழந்தை ஏமாறுதுன்றதை அளவு பண்ண மாட்டார் கடவுள். இப்போ நம்ம வீட்டில் ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்க, 3 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க சண்டை பிடிச்சிக்கிறாங்க, ஏதாவது பண்ணிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்கன்னு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆஸ் ஏ பேரண்ட்டு சமாதானப்படுத்துவீங்க. எல்லாம் அண்ணன் தானம்மா, தம்பி தானம்மா, அக்கா தானம்மா, தங்கச்சி தானம்மா, எல்லாம் விட்டு கொடுத்து ஒத்துமையாக வாழுங்க, ஒத்துமையாக இருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஒரு சாதாரண மனிதர்களாகிய நாமளே நம்ம குழந்தைகள் தப்பு செய்யும் பொழுது இப்படி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நான் பிரித்து கொடுப்போம். அதை சொல்யூஷன் சால்வ் பண்ணி கொடுப்போம். யாருக்கும் ஒருத்தருக்கு ஃபேவராகவோ ஒருத்தருக்கு அன்ஃபேவராகவோ நம்ம இருக்க மாட்டோம். அதே மாதிரி தான் கடவுள் ஒருத்தருக்கு ஃபேவராகவோ ஒருத்தருக்கு அன்ஃபேவராகவோ இருக்க மாட்டார். கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறீங்க, குற்றம் சாட்டுகின்ற நீங்களும் அவருடைய குழந்தை தான், குற்றம் சாட்டப்படுகின்ற அவரும் அந்த குழந்தை தான். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, குற்றம் சாட்டுகின்ற நீங்களும் அவருடைய குழந்தை தான், அந்த அக்யூஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்களே அவரும் அவருடைய குழந்தை தான். நீங்கள் யாரெல்லாம் வெறுக்கிறீங்களோ, யார் மேலெல்லாம் கோபமாக இருக்கிறீங்களோ, யார் மேலையெல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் அவருடைய குழந்தை தான். நீங்கள் யாரெல்லாம் இப்படி டார்ச்சர் பண்ணணும், இப்படி பண்ணுறாங்க, செய்கிறாங்க, பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களும் அவங்களுடைய குழந்தைகள் தான். ஸோ இங்கே கடவுளுடைய பார்வையில் பாருங்கள், எல்லாமே அவருடைய குழந்தைகள் தான். அப்போ என்ன பண்ணுவார்? அப்போ யாரையும் ஏமாற்ற அவர் அலோவ் பண்ண மாட்டார். இந்த பேசிக் கான்செப்டை புரியல, சொல்லித்தர வேண்டிய மதகுருமார்களும் இதை யாரும் சொல்லலை, அவங்களும் சொல்லலை, இவங்களும் கேட்கல. இப்போ ஈகை திருநாள்னு சொன்னேன்.
என்ன பண்ணுறாங்க, ஒட்டகத்தை வாங்கிட்டு வந்து அறுத்து பங்கு போட்டு சாப்பிட்றாங்க. ஒட்டக்கறி வேணால் எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள், அவ்வளோதான். ஈகை திருநாள்னா ஈகை என்ன, ஒட்டகத்தை வாங்கிட்டு வரணும். ஃபாரின் கண்ட்ரிஸ்லேருந்து கொண்டு இறக்குமதி எல்லாம் பண்ணுறாங்க. அந்த பக்ரீத் பண்டிகையில் இறக்குமதி பண்ணுறாங்க. அன்றைக்கி எல்லாமே எல்லாம் வெட்டி கட் பண்ணி அன்றைக்கி கறியை கொடுக்குறாங்க. இவங்க நினச்சிக்கிறாங்க ஈகை திருநாளுக்கு நம்ம கறி கொடுத்தா போதும், மற்ற நாளில் அதை பற்றி கேவலை இல்லை. இறைவன் வந்து அல்லாஹ் வந்து நீங்கள் கறியை மட்டும் பரிமாறிக்கீங்கன்னு சொல்லி கொடுக்கல. இங்கே தப்பாக புரிஞ்சுக்கிறான். பணத்தை என்ன சம்பாதிக்கணும் அதை கொடு, நீ கறியை கொடுக்கலாம், தப்பு இல்லை, சாப்பாடு கொடுக்கலாம், பிரியாணி முஸ்லீம்ஸ் ஃபெஸ்டிவல்ஸு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓகே, ஹாப்பி, நம்ம வீட்டுக்கு பிரியாணி வரும். இன்னைக்கு பிரியாணி நிறைய பேர் சந்தோஷமாக அவங்க ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறவங்க பார்க்குறோம். பிரியாணிக்காக நல்ல சூப்பர் பிரியாணி, பாய் வீட்டு பிரியாணி அப்படின்னு போவான். அதுக்காக வெயிட் பண்ணவங்களாம் இருக்காங்க நிறைய பேர். நான் பார்த்துருக்கேன், ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன். ஸோ அவங்க வந்து அந்த ஒட்டகக்கறி கொடுக்கணும் அல்லது வேற ஏதோ மட்டனோ சிக்கனோ அந்த பிரியாணி போட்டு கொடுக்கணுன்ற கான்செப்ட் மட்டும் நிற்கிறாங்க. அன்னைக்கு தர்மம் பண்ணணும் அப்படின்றது வந்து. நான் வந்து சின்ன ஸ்கூல் பாயாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி பக்ரீத் பண்டிகை வரும்போது ஒரு ஒரு கடை, சேக்காமுத்து கடைன்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட எல்லாம் நிறைய பசங்களை போவாங்க. நான் வேடிக்கை, நான் போக மாட்டேன், பட் எல்லாரும் போவாங்க. அங்கே போனால் காசு கொடுப்பாரு, எல்லாருக்கும் போய் காசு கொடுப்பாரு, வாங்கிட்டு வருவேன். நான் ரஹமத்துல்லா கடைன்னு ஒன்று, அவர் கடைக்கு போனாலும் அந்த பசங்களாம் போவாங்க என் கூட. நீ வரைய இடங்க, நீ வரைய, நான்லாம் வரலப்பா வேண்டாம் அப்படின்னு. பட் இவங்களாம் போயிட்டு ரெகுலராக அந்த பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு போவாங்க கடை வசதி. எங்கே போனேன்னா சேக்காமுத்து கடைக்கு போனேன், இன்னைக்கு ₹1 கொடுத்தாரு. ராம்துல்லா கடைக்கு போனேன், 50 பைசா கொடுத்தாரு அப்படின்னு. சரி, ஓகே. அப்புறம் பின்னாலே தான் அது அப்புறம் கொஞ்சம் விவரம் வரும்பொழுது தான் நமக்கு தெரியுது அவர் சேக்காமுத்து கிடையாது. சேக்காமுத்து கடைன்னு ஷேக் அகமது. அவர் ஷேக் அகமதை சேக்காமுத்தா மாற்றிட்டாங்க. நாளடைவில் அப்படியே மாறி போச்சு. கொஞ்சம் விவரம் வந்த பிறகு தான், ஓ இது சேக்காமுத்து கடை இல்லைப்பா, ஷேக் அகமது கடை. ஏதாவது ஒன்று கடையில் போய் வாங்கிட்டு வாப்பான்னா அங்கே போவாங்க வருவாங்க, ராம்துல்லா கடையில் போய் வாங்கிட்டு வா. ராம்துல்லா கடை ஓகே, நான் கூட போய் வாங்கிட்டு இருக்கேன். அம்மா சொல்லியிருக்காங்க ராம்துல்லா கடையில் போய் இதை வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வந்துரு. அப்புறம் அவர் ராம்துல்லா இல்லை, ரகமத்துல்லா. ராம்துல்லாவா மாறிட்டார். ரகமத்துல்லா அப்படின்ற பேரு நாடோட அப்படியே மாறி மாறி ராம்துல்லா கடைக்கு போ, அங்கே போய் பருப்பு வாங்கிட்டு வா, ராம்துல்லா கடைக்கு போ, அங்கே போய் எண்ணெய் வாங்கிட்டு வா, ராம்துல்லா கடைக்கு போ. அப்போ பின்னால வந்து புரியும் போது தான், ஓ ராம்துல்லா இல்லைப்பா ரகமத்துல்லாவை சொல்லிட்டார். ஸோ ஒரு அறியாமையில தெரியாமல் இருக்கும், அப்புறம் தெரியும் போது இருக்கும். மனித பிறனுடைய நோக்கமே அறியாமையிலேருந்து அறிவுக்கு வர்றதுதான். அப்போ அந்த ஈகை திருநாள் வரும்போது ஈகை கொடுக்கணும். ஆனால் எப்படி அறியாமையில இருக்கிறாங்க, ஒட்டக கறி கொடுத்தா போதும், பிரியாணி கொடுத்தா போதும். இல்லை, தர்மம் பண்ணும், சேரிட்டி பண்ணும். எப்போ நீங்க அந்த பணத்தை நீங்க கொடுக்குறீங்களோ அப்ப தேவையில்லாத செலவு உங்களுக்கு வராது. உங்க லைஃப்ல வந்து ஆக்சிடென்ட் நடக்காது. உங்க லைஃப்ல ஹாஸ்பிட்டல் போய் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகணுன்ற அவசியமே வராது. உங்க லைஃப்ல எப்பயுமே எந்த விதத்துலையும் லாஸ் வராது, திருடு வராது, எந்த வகையிலுமே அனாவசியம் கையிலிருந்து காசு போகாது. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கல மக்கள். நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் கூட சொல்லியிருக்கேன், நான் இன்சூரன்ஸ் கூட பண்ணது கிடையாது. எங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் இன்சூரன்ஸே கிடையாது. பிகாஸ் கடவுளை நான் நம்புகிறேன், நான் செய்திருக்கின்ற குட் கர்மாஸை நம்புகிறேன். எனக்கு பேங்க்கில் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, நேஷனலைஸ்டு பேங்க்கில் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, ப்ரைவேட் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, பேலன்ஸும் இருக்குது. ஆனால் நேஷனலைஸ்டு பேங்க்கில் இருக்கிற பணத்தை விட, ப்ரைவேட் பேங்க்ஸில் இருக்கிற பணத்தை விட என்னுடைய கர்மிக் பேங்க்கில் நிறைய பேலன்ஸ் வச்சுருக்கேன். கர்மிக் பேங்க்கில் நிறைய பேலன்ஸ் வச்சுருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை கம்பேர் பண்ணி மற்றவங்களாம் கம்பேர் பண்ணால் கர்மிக் பேங்க்கில் நிறைய பேலன்ஸ் இருக்கிறாரு நான் தான். பிகாஸ் கர்மிக் பேங்க்கில் இருக்கிற பேலன்ஸ் தான் நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாற்றும், நம்மளை கடைசி வரைக்கும் நல்லா வச்சுக்கும். இந்த பணத்தில் வச்சுருக்கிற இந்த பேலன்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டேஜில் நம்ம கையை விட்டுரும். கர்மிக் பேங்க்கில் எவ்வளோக்கு ஒரு பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும்னு நீங்கள் பாருங்கள். கர்மிக் பேங்க்ஸில் கிரெடிட்டும் இருக்குது, டெபிட்டும் இருக்குது. கிரெடிட்னா குட் கர்மா, டெபிட்னா பேட் கர்மா. கிரெடிட் இருக்குது, டெபிட்டும் இருக்குது. நீங்கள் பேட் கர்மா இல்லாத மாதிரி பார்த்துக்கணும், டெபிட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும். குட் கர்மா மட்டும் டெபாசிட் அக்குமுலேட் வச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு, போட்டு கொடுப்பாங்க. ஆனால் அந்த பாசிட்டிவான அந்த டெபாசிட் யாரும் பண்ணுறது இல்லை, நெகட்டிவ் கர்மா தான். இந்த நெகட்டிவ் கர்மா நம்ம பணத்தை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து நமக்கு பல வகையில் நம்மகிட்ட பணத்தை எடுக்கப்படுகிறது, பணம் எடுக்கப்படுகிறது என்று நிறைய பேருக்கு தெரியல. மகாலட்சுமியுடைய
விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பணத்தை கொடுப்பது, செல்வத்தை கொடுப்பது. இந்து மதத்தில் வந்து மகாலட்சுமி அப்படின்னா செல்வத்துக்கு அதிபதி. அந்த அம்மா பணத்தை கொடுப்பாங்க. அவங்களுக்கு இன்னொரு பக்கம் ஒன்று இருக்கு. ஒரு காயின் எடுத்தீங்கன்னா ராஜா பக்கம் ராணி பக்கம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரெண்டு பக்கம் இருக்கு. இது ராணி பக்கம், இது ராஜா பக்கம்னுவாங்க. ராஜா படம் போட்ட அந்த போட்ட பக்கம் ராஜான்னுவாங்க, இன்னொரு பக்கம் ராணின்னுவாங்க. எல்லா காயுமே ரெண்டு பக்கம் இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒன்று இருக்கும். அதே மாதிரி மகாலட்சுமியுடைய உருவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு இருக்கும். என்ன உருவம்னா பணத்தை கொடுப்பது, உங்களுக்கு செல்வத்தை வழங்குவது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை வர வைக்காமல் தடுப்பது இன்னொரு பக்கம். மகாலட்சுமியோட இன்னொரு அம்சம் இது நிறைய பேருக்கு தெரியாது. அம்மா எனக்கு பணம் கொடுக்கலையே, இவங்க எனக்கு பணம் கொடுக்கலையே, கண்ணு திறந்து பார்க்கலையே, மகாலட்சுமி கண்டுக்கவே மாட்டேன்றியே அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க. மகாலட்சுமி பணத்தை கொடுத்தா தான் பணம் வருது அப்படின்னு ஒரு பக்கம். அந்த அம்மாவுடைய இன்னொரு பாகம் வந்து உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வர வைக்க மாட்டாங்க. திருடு போகாது, உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் போக தேவையில்லை, அப்பாயின்மெண்ட் கேட்க தேவையில்லை, லீவ் போட தேவையில்லை, லாஸ் ஆஃப் பே தேவையில்லை, பிஸ்னஸை கவனிக்க முடியாமல் கடையை மூட்டு போனேன் அப்படின்னு தேவையில்லை. இந்த லாஸ் எல்லாம் நமக்கு அவாய்ட் பண்ணும். தேவையில்லாமல் ஃப்ரிட்ஜு கெட்டு போச்சு, டூ வீலர் கெட்டு போச்சு, ஃபோர்டில் ஒரு ப்ராப்ளம், எலக்ட்ரிசிட்டியில் ஒரு ப்ராப்ளம், எலக்ட்ரிஷியனை கூப்பிடு, இந்த மாதிரி நிறைய செலவுகள்லாம் வந்து கட் பண்ணும். இப்போ இது நமக்கு வராதுன்னு நமக்கு தெரியல. பணம் வந்தால் மட்டும்தான் பேங்க் பேலன்ஸில் அக்கௌண்ட் வருது, பணம் வருது, இது மட்டும் தான் தெரியும். பட் இன்னொரு பக்கத்தில் அந்த செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணுகின்ற, செலவு பண்ண தேவையில்லாத அம்சங்களை எல்லாம் கட் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு வராது. வாங்குற பொருள் வாங்குற மாதிரி இருக்கும், நல்லா செலவு வைக்காது. வாங்குற பொருள்கள் நல்லா நல்லா யூஸ் ஆகும், திருப்பி திருப்பி வாங்க வேண்டியது கிடையாது. உங்கள் வீட்டில் திருடு போகாது, உங்களுக்கு வண்டி ரிப்பேர் ஆகாது, உங்களுக்கு லாஸ் ஆகாது. நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ மகாலட்சுமியோட இன்னொரு அம்சத்தை நிறைய பேர் தெரியல. 99.9%, 100% தெரியல. நான் சொன்ன பிறகுதான் சில பேருக்கு அப்படியா சார் அப்படி கேட்கும். அப்படியே தான் புரிஞ்சுக்கோங்க, இதுதான் உண்மை. அப்போ மகாலட்சுமின்னும் போது வர்றதை மட்டும் பார்க்காதீங்க, செலவுகளை கட் பண்றாங்க. இதுதான் ப்ரிவென்ஷன்றது. ப்ரிவென்ஷன் டிசீஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா இது வந்து ப்ரிவென்ஷன். இந்த ப்ரிவென்ஷன் சைடை பற்றி யாரும் கண்டுக்கிறதே இல்லை. ஈவன் டிசீஸ் எடுத்தால் கூட ப்ரிவென்ஷனுக்கு யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல. ஒரு பிரச்சனை வந்த பிறகு தான் ஐயோ அம்மா தான் ஹாஸ்பிட்டல் டாக்டராக போய் சுற்றிட்டு இருக்காங்க. அந்த க்யூரேட்டிவ் பர்பஸுக்காக, க்யூரேஷனுக்காக போகிறதுக்கு தான் மக்கள் விரும்புகிறாங்க, அதுக்கு தான் நம்புகிறாங்க, இப்படி இப்படி செய்யலாம்னு நினைக்கிறாங்க. அந்த வகையில் தான் அவங்க போகிறாங்களே ஒழிய, பட் ப்ரிவென்ஷனுக்கு பண்ணிக்கலான்றது யாரும் நிறைய பேர் பண்ணுது. ஈவன் வெல் எஜுகேட் பீப்புள்ஸ் ஆல்சோ டூயிங் திஸ் மிஸ்டேக். ப்ரிவென்ஷனுக்கு எவ்வளோ நாளும் செலவு பண்ண தயார், எத்தனை லட்சம் நாளும் செலவு பண்ண தயார். என் வீடு விற்று கூட நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், என் சொத்தை விற்றுல நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். என்ன ஆனாலும் சரி, நான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கூட பண்ணிக்கிறேன், வீடு வாசல் எல்லாம் விற்றுட்டு நான் பண்ணிக்கிறேன். ஆனால் ப்ரிவென்ஷனுக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன். 99% ஆஃப் த பாப்புலேஷன் அப்படி தான் இருக்காங்க இன்னைக்கு கூட. ப்ரிவென்ஷனுக்கு யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. க்யூரேட்டிவ்க்கும் அதுக்குள்ள ரெமெடிஸ் மெஷர்ஸ் தான் செலவு பண்ணுறாங்க. டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் திருப்பி சொல்றது, நான் ப்ரிவென்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது நோய்க்கும் சரி, உங்களோட வாழ்க்கை பிரச்சனைகளுக்கும் சரி. வாழ்க்கை பிரச்சனைக்கு வராமல் இருக்கிறதுக்கு செலவு பண்ணுங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. வந்த பிறகு அதுக்கு செலவு பண்ணாதீங்க. பூஜை பரிகாரம், கோயில் குளம், அங்கே இங்கே செலவு பண்ணாதீங்க, அடையாதீங்க. அதே மாதிரி நோயின்னு வந்த பிறகு இந்த டாக்டர் அந்த டாக்டர் அவரு இவர் அப்படி எல்லாம் போய் செலவு பண்ணாதீங்க. அது வரதுக்கு முன்னாடி ப்ரிவென்ஷன் பண்ணுங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். கர்மா ஹீலிங் எனர்ஜி மேக்ஸ் இட் ஷூர். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். கர்மா எனர்ஜி ஹீலிங் மேக்ஸ் இட் ஷூர். நாட் ஒன்லி ஃபார் டிசீஸ், ஃபார் யுவர் லைஃப் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கும் கூட ப்ரிவென்ஷன் பண்ணிக்க முடியும். அதைத்தான் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் சொல்கிறேன். ஏதோ நான் டாக்டர்னால ஹாஸ்பிட்டல்னு பேர் வச்சுட்டேன், இல்லைன்னா அது வேற மாதிரி பேர் வச்சிருக்கணும். அது ஸ்டார்டிங்கில் டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பில் அந்த டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சனால அது அப்படியே வந்துச்சு. பட் அதுக்குள்ள வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் நம்ம கொடுக்குறோம். நாட் ஒன்லி டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப், எல்லாங்களையும் ஒரு ஜோதிடராக, ஒரு ஆலோசகராக, ஒரு மாந்திரிகராக, எந்த ஆங்கிளில் வேணாலும் பார்க்கலாம். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலையும் டாக்டர் இளங்கோவையும் நீங்கள் எந்த ஃபேசட்லையும் பார்க்கலாம், எந்த முகங்களையும் பார்க்கலாம். நாட் ஒன்லி டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்.
நீங்கள் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இங்கே ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் எந்த கொஸ்டின் போட்டாலும் இங்கே ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இங்கே சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் எந்த வகையில் எந்த மாதிரி சஃபரிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த சஃபரிங் வெளியே வரதுக்கு இங்கே ஆன்சர் கிடைக்கும், சொல்யூஷன் கிடைக்கும், கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிஃபைடாக நம்ம இங்கே பண்ணிட்டுருக்கோம். நாட் ஒன்லி டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ பணத்தை நம்ம தப்பாக பயன்படுத்துகிறோம், அதனால் பணம் நம்மக்கிட்ட கோச்சிக்குது, அதனால் பணம் வர மாட்டேன். எனக்கு பணம் வர மாட்டேங்குது, எனக்கு பணம் வர மாட்டேங்குது, எனக்கு பணம் வர மாட்டேங்குது. கொஞ்சம் மனசாட்சி வச்சு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நைட் படுத்துக்கிட்டு யோசனை பண்ணி பாருங்கள், நம்ம பணத்தை எப்படியெல்லாம் தப்பாக யூஸ் பண்ணிடுறோம். நமக்கு அரசியல் வேண்டாம், நமக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் உதாரணத்துக்காக நான் சொல்லுவேன், யார் மனசும் புண்படுத்தணுன்ற நோக்கமெல்லாம் கிடையாது. யாரும் தயவு செஞ்சு தவறாக புரிஞ்சுக்காது. காஞ்சிபுரம் வரதராஜர் கோயிலில் ஒரு கொலை நடக்குது. அதன் பின்னணியில் ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தீபாவளி அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா பீரியடில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கேஸ் நடக்குது. இங்கே நம்ம உள்வகாரத்துக்கு போகல, அதான் நான் திரும்ப சொன்னேன், தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்கொண்டா. இருந்து நம்ம அதை கர்மிக் மேட்டர் நம்ம எப்படி எடுக்கிறோம், பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எப்படி எடுக்கிறோன்ற மட்டும்தான். அப்போ கவர்மெண்ட்டில் வந்து இவர் தான் வந்து கொலை பண்ண சொன்னார், இவர் தான் ஃபண்டெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஜெயேந்திர சரஸ்வதி கேஸ் போடுறாங்க. அது தமிழ்நாட்டில் பண்ண ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லி பாண்டிச்சேரியில் போட்டு ஏதோ நடத்துகிறாங்க கேஸ். அது சரியா தப்பா, அவர் குற்றவாளி இல்லையா, அவர் எப்படி வெளியே வந்தார், எந்த இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தினான்ற விஷயம் நமக்கு வேண்டாம். இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, கோயில் வந்து ஒரு புனிதமான இடம், அது எல்லாருக்குமே புரியும். மத தலங்கள் வந்து சர்ச் ஆகட்டும், மாஸ்க் ஆகட்டும், மத தலங்கள் வந்து புனிதமான ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். அங்கே ஒரு புனிதம், அது இதையெல்லாம் தாண்ட ஒரு புனிதமான விஷயம். ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் ஒரு பெரியவர், காஞ்சி மடத்து அதிபதி, அவர் சொன்னாருன்றதுக்காக கொலை பண்ணோன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது உண்மையா பொய்யா சரியா தவறானது நம்ம பேச வேண்டாம். இதன் பின்னணியில் இருக்கிற அந்த கர்மிக் லாவை மட்டும், கர்மிக் மேட்டரை மட்டும் நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு வந்துடும். அவர் சொன்னாரு, கோயிலில் போய் இருக்காரு, அந்த சம்மந்தப்பட்ட பர்சன் கோயிலில் இருக்காரு, வெட்டலாமா அவரன்னு கேட்குறாங்க. அங்கே மேலிடத்துலேருந்து அவர் எஸ்ன்னு சொன்னார், நாங்கள் வெட்டணும்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க கோர்ட்டில். அவர் பாருங்க, ஏதோ ஒரு காரணம், அது பின்னாடி பணம் தான் இருக்குது. பணத்தினால உருவான பிரச்சனை தான். அது டிபேட்டில் போனால் நிறைய விஷயங்கள் வரும், நமக்கு அந்த டிபேட் வேண்டாம், நம்ம விஷயத்தை மட்டும் எடுத்துக்குவோம். கோயிலில் இப்போ இருக்காரு, இந்த சுச்சுவேஷனில் கரெக்டாக இங்கே இருக்காரு, வெட்டலாமான்னு கேட்குறாங்க. எஸ், வெட்டு, போட்டு தள்ளுன்னு அங்கேருந்து ஆர்டர் வந்து போட்டு தள்ளிட்டாங்க. பணம் தான் காரணம். அப்போ அந்த பணத்தை அவங்க யார் ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற விஷயம் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ பணத்தை அவங்க எப்படி கையாளுறாங்க, ஒரு புனிதமான ஒரு இடத்துல, அந்த புனிதமான ஒரு இடத்துல ஒரு கொலை நடத்துறதுக்கு அந்த பணம் பயன்படுத்தப்படுகிறது. அந்த பணத்தை வாங்கிட்டு அவன் கோயிலில் வெட்டுறான். இந்த இடத்துல பணம் எப்படி பயன்படுத்தப்படுகிறது? அமிர்தசரஸ் பொற்கோயில் சீக்கியர்களுடைய புனித தலம். அது புனித தலம், அவ்வளோதான். அந்த தலத்தை புனிதமாக யூஸ் பண்ணணும். எங்களுக்கு காலிஸ்தான் ஒரு கண்ட்ரி வேணும், பஞ்சாபை ரெண்டாக பிரித்து எங்களுக்கு காலிஸ்தான் ஒரு கண்ட்ரி வேணும்னு சொல்லிட்டு ஒரு காலிஸ்தான் குரூப்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குரூப், அவங்க என்னென்னமோ ஃபைட் பண்ணுறாங்க, போராடுறாங்க. கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேன்றான், இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டேன்றான். ஸோ காலிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. மீடியாவில் நான் பார்க்கணும், காலிஸ்தான் தீவிரவாதிகள். ஒரு ஸ்டேஜில் அவங்க போய் பொற்கோயிலில் போய் உள்ள உட்காந்துக்கிறாங்க, பொற்கோயிலில் ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. பொற்கோயிலில் ஆக்குபை பண்ணிட்டு உள்ள அவங்க சேஃபாக இருக்கிறாங்க. நாம் வந்து ஆன்மீகத்துக்குள்ளவோ சமயத்துக்குள்ளவோ போய் பேசலை, நம்ம ஆன்மீகம் கடந்து சமயத்தை கடந்து பொதுவாக பேசுகிறோம். அங்கே போய் இருக்காங்க. கவர்மெண்ட் பார்க்குது, என்ன டெரரிஸ்ட் எல்லாம் வந்து அவங்க புகலிடம் கொடுக்குறாங்க, இது தப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணுறாங்க. தென் கவர்மெண்ட்டில் வந்து அப்போ இந்திரா காந்தி அம்மா வந்து பிரைம் மினிஸ்டர், அந்த அம்மா வந்து ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்னு நினைக்கிறேன், ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்னு சொல்லிட்டு மிலிட்ரிக்கு ஒரு ஆர்டர் கொடுத்து ஓவர் நைட்டில் உள்ளே போயிட்டு பொற்கோயிலுக்குள்ளே போகிறாங்க. பொற்கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த டெரரிஸ்ட் எல்லாம் அழித்து கிராக் பண்ணி கொண்டு வராங்க. அரசாங்கம் தனிநாடு கேட்கின்ற ஒரு குரூப்புக்கு தனிநாடு வேண்டான்னு சொல்லுது, கொடுக்க மாட்டேன்னுது. அந்த காலிஸ்தான் குரூப்லேருந்து இருக்க நாடு வேணும்னு சொல்லி கேட்குது. தப்ப அவங்க பயன்படுத்துகிற விதம் வந்து அந்த டெரரிஸ்ட் குரூப் வந்து அந்த கோயிலில் போய் இருக்கிறாங்கன்னு போது கவர்மெண்ட் டக்குன்னு எடுத்துன்னு யோசனை பண்ணி யாரும் உள்ளே போகணும்னு சொல்லிட மாட்டாங்க.
இன்னும் யோசனை பண்ணுறாங்க, என்னமோ பார்க்குறாங்க, ஒன்றும் வழி இல்லை. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த புனித இடத்துல வந்து இருக்காங்க. வேறு வழியே இல்லை, வேறு சோர்ஸே இல்லைன்ற வகையில் பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து ஆர்டர் கொடுக்குறாங்க, மிலிட்ரி கமாண்ட் கொடுக்குறாங்க. தென் மிலிட்ரி உள்ளே போயிட்டு அது ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்னு சொல்லிட்டு அவங்க அடித்து வெளியே கொண்டு வராங்க, அதை நிர்மூலம் பண்ணுறாங்க. ஸோ சீக்கியர்களும் கோச்சிக்கிறாங்க. இது இது பெரிய ஒரு கழகமாக நடந்தது இந்தியாவில். அப்போ பெரிய ஒரு விஷயமா நடந்தது, அது பெரிய பிரச்சனையில் போச்சு. கடைசியில் எந்த நாட்டு ஒரு தலைவருக்கும், எந்த நாட்டு ஒரு பிரதமருக்கும், எந்த நாட்டு ஜனாதிபதிக்கும் நேரக்கூடாத ஒரு விஷயம், அந்த இந்திரா காந்தி அம்மாவினுடைய செக்யூரிட்டியாக இருந்த ஒருத்தரே அவர் வந்து பிளான் பண்ணி சுடுறார். இது ரொம்ப வருத்தமான விஷயம்தான். நம்பிக்கை தானே. அவங்க சரியா தப்பான்றது வேற சமாச்சாரம். அவங்க இந்திரா காந்தி அம்மா பண்ணது சரியா தப்பா அப்படின்னு ஒரு டிபேட் வச்சா, அசம்பி சார் மாதிரி மீடியாவில் போயிட்டு ஒரு டிபேட் வச்சோம்னா அது ஓடும், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடும். பாசிட்டிவாக பேசுவாங்க, நெகட்டிவாக பேசுவாங்க, இப்படி அப்படி ஒரு கமெண்ட் இப்போ இவனை மாதிரி அது வந்து இது பண்ணிவிடுவாங்க, சமாதானப்படுத்தி விடுவாங்க. ஸோ அது வேற சப்ஜெக்ட், அது போகும். பட் இந்திரா காந்தி அம்மா செஞ்சு சரியா தப்பான்றது இப்போ நமக்கு வேண்டாம். பட்டு அங்கே அவர் நடந்து கொண்ட முறை வந்து தவறு. இங்கே ஒரு பாதுகாவலர் நம்பிக்கை தான். அதாவது எல்லா குற்றங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் நம்பிக்கை துரோகத்துக்கு வந்து பனிஷ்மெண்ட் ரொம்ப அதிகம். எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு, அதில் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் பனிஷ்மெண்ட்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்பொழுது நம்பிக்கை துரோகத்துக்கு வந்து அதிகமான தண்டனை, அது அவ்வளோ சீக்கிரத்தில் எஸ்கேப் ஆக முடியாது. தண்டனை கடுமையாக இருக்கும். எப்படி தண்டனை இல்லை, ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் தண்டனை, கடைசியில் அட்மோஸ்ட் தூக்கு தண்டனை சொல்கிறாங்களோ, அதே மாதிரி நம்பிக்கை துரோகத்துக்கு மிகப்பெரிய தண்டனை. அந்த அம்மாவுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்குறாங்க, பாதுகாவலர்கள். அந்த பாதுகாவலரில் இருக்கிற ஒரு ஒரு சீக்கியர் வந்து சுட்டு கொள்றார். அவங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க, யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்போ அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எதுக்காக வைக்கிறாங்க? மற்றவங்கள விட நம்மள மாதிரி பப்ளிக்ஸை கூட நம்ம ஏதாவது அவங்கள அட்டாக் பண்ணிடுவோம், அவங்கள சுட்டுடுவோம், அவங்கள வெட்டிடுவோம், ஏதாவது பண்ணணும், செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பாதுகாவலர், அந்த அம்மாவுக்கு பாதுகாவலராக இருக்க வேண்டிய ஒருத்தரே சுடுறார் அப்படின்னு சொல்லி சொன்னா அது தொழில் தர்மமா? இங்கே தொழில் தர்மம் இல்லை. அதுக்கு இவங்க சொல்லலாம், எங்களை எல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால நான் சுட்டேன். அது ரைட்டு, ஓகே, அது அவங்க சைடில் அது நினைக்கிறேன். இவங்க சார் என்ன சொல்லுவாங்க, ஒரு கஷ்டப்பட்டு உருவாக்கின நாடு, இந்த நாட்டில் அவன் எனக்கு நாடு நாடுன்னு பிரித்து கேட்டால் எப்படி போகுதுன்னு கவர்மெண்ட் சைடில் இவங்க ஒரு நியாயம் சொல்லுவாங்க. நம்ம இந்த நியாய தர்மத்தை பார்க்கல, இந்த இந்த விஷயம் விட்டுடுவோம். கொல்லப்பட்ட நியாய தர்மத்தை மட்டும் பார்ப்போம். அவர் சம்பளம் வாங்குறாரு, செக்யூரிட்டின்னு சொல்லி போஸ்ட் போடுறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சம்பளம் கொடுக்குது, அவர் வாங்கி அந்த பணத்துக்கு நம்பிக்கை துரோகமாக அவர் சுட்டுக் கொள்றார். அது தவறு தான், நம்பிக்கை துரோகம் தான். இப்போ இங்கே என்ன வருது, இது இது வந்து எங்களுடைய பற்று, எங்களை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் இதன் பின்னணியில் பணம் இருக்கிறது, இதன் பின்னர் பணம் இருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்துக்காக பணம் கொடுக்குறாங்க, அந்த பணத்தை வாங்கி அவங்க பண்ணுறாங்க. ஸோ வழிபாட்டு தலங்கள் தவறாக பயன்படுத்துகின்றன அப்படின்னு சொன்னால் இதன் பின்னணியில் பணம் இருக்குது. அப்போ அந்த பணம் வந்து நமக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யும்? பணம் வந்து தவறாக பயன்படுத்தப்படும் பொழுது யார் அந்த பணத்தை தவறாக பயன்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு அந்த பணம் உதவாது. கரெக்டாக நேரம் பார்த்து டைம் பார்த்து பழி வாங்கும். எந்த நேரத்தில் உனக்கு அந்த பணம் வேணுமோ அந்த டைமில் அந்த பணம் கிடைக்காது. எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த பணம் உங்களுக்கு உதவுமோ அந்த டைமில் உதவாது. பணம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாது, பணம் இருந்தாலும் அதை உணர முடியாது. பிகாஸ் பணத்துக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கு, அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு, அதுக்கும் உணர்வுகள் இருக்கு. அதனால தான் மாஸ்டர் சோபா கோக்சி கூட பிராணிக்கிளிங்க சொல்லுவார், பணத்தை பாக்கெட்டில் வைக்காதீங்க என்றுவார். பணத்தை வந்து பாக்கெட்டில் வைக்காதீங்க. ஏன்னா யார்கிட்ட எல்லாம் பணம் போகுதோ, யாரெல்லாம் அந்த பணத்தை தொட்டாங்களோ அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அது இருக்கும். இன்னும் யாருக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. நாய் வித்த காசு குறைக்காதுன்னு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நாய் வித்த காசு குறைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு அது 50% ஃபேக்ட் தான். நாய் வித்த காசு குறைக்கும், அது வேற மாதிரி குறைக்கும், இந்த சத்தமாக தெரியாது. அப்போ நாய் வித்த காசு, இந்த நாய் வித்தம்பா இந்த காசுனா லொல்லுன்னா தான் அந்த பணம் வித்துதுன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். அப்போ அது சத்தம் வராது, அதனால நாய் வித்த காசு குறைக்காது ஒரு பழமொழி. அப்படி இல்லை, நாய் வித்த காசு குறைக்கும், நம்மளே பிடிச்சி கடிக்கும். அது எப்படின்னா இன்டர்னலாக செய்யும், அது தெரியாது. அதோட இன்னொரு பார்ட் அது. நாய் வித்த காசு குறைக்கும், நாய் வித்த காசு நம்மளே கடிக்கும், அது செகண்ட் பார்ட், இன்னர் பார்ட்.
நம்ம தான் இன்னர் பார்ட்டை பற்றி கண்டுக்கவே மாட்டேனே. இன்னர் மேட்டரை வந்து கண்டுக்கவே மாட்டேன். நம்ம எக்ஸ்டர்னல் மேட்டரையே பார்க்கணும். அதனால தான் குடிச்சவராக போகிறோம் நம்ம லைஃப்பில். வெளி விஷயங்களையே பார்த்து நம்ம லைஃப் வேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எப்போ உள்முகமாக திரும்புகிறோமோ அதுதான். அதைத்தான் தமிழில் கூட பேர் வந்து கடவுள்னு வச்சாங்க. கடவுள் ஏன், என்ன காரணம், ஏன் கடவுள்? கட உள், கட உள். எங்கே கடக்கணும்? உள்ள கடக்கணும், உள்ள வரணும். உள்ள கடந்து உள்ள வரும் பொழுது நம்ம எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும். எல்லா பர்பஸும் சால்வ் ஆகும், எல்லா நோக்கங்களும் சால்வ் ஆகும், எல்லா எதிர்பார்ப்பும் சால்வ் ஆகும். எதுக்கு? கட உள். இதான் ரமண மகரிஷி கூட உன்னை நீ அறி அப்படின்னுவார். உன்னை நீ அறி அப்படின்னு சொல்லி பியாசாபிக்கல நோ தை செல்ஃப்னு சொல்லுவாங்க. நோ தை செல்ஃப், உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். சார் நம்மளை நம்ம அறியாததுனால தான் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறோம், வம்போடு போயிட்டு மாட்டிக்கிறோம். ஸோ அந்த பணம் நம்மக்கிட்டே வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்ற நாம் பார்க்கும்பொழுது நம்ம பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதை பார்க்கணும். நம்ம ஹேண்டில் பண்ண நிறைய தப்பு பண்ணுறோம். அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் தொடர்ந்து பார்ப்போம். நம்ம நிறைய தவறுகள் பண்ணுறோம். ஸோ அதனால தான் பணம் நம்மக்கிட்ட வரமாட்டேங்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, சார் இந்த மை வச்சுக்கிட்டா பணம் வருமா? ரைட், ஓகே. இந்த தாயத்து கட்டிக்கிட்டா பணம் வருமா? ஓகே. மை வச்சுக்கிட்டா பணம் வரும், ஒரு நம்பிக்கை. இந்த தாயத்து கட்டிக்கிட்டா பணம் வரும், ரைட், ஓகே. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பணம் வரும், ஓகே, ரைட். இப்படி எல்லாம் ஒரு ஒரு பக்கமாக பணம் வரும். எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் வேணும். நிறைய பேர் கேட்குற கோரிக்கை வந்து பணம் வேணும். பணம் வேணும், ரைட்டு, ஓகே. பணம் வந்து உங்கள் மேலே வந்து எந்த கோபமோ ஆத்திரமோ எதுவும் கிடையாது. பணம் வந்து உங்களை தேடி வந்துட்டு தான் இருக்குது. பட் நீங்கள் தான் அந்த பணத்தை வந்து வெறுக்கிறீங்க, துரத்துறீங்க, அதை கண்டுக்கிறது இல்லை. அதுக்கு பிடிக்காதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. பணத்துக்கு பிடிக்காத விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க. அதனால பணம் உங்கள்கிட்ட வரமாட்டேன். அப்போ பணம் வரதுக்கு நாம் என்ன செய்யணும்? பணம் வர்றதுக்கு நாம் என்ன செய்யணுமோ, பணம் நம்மக்கிட்ட கோச்சிக்காத மாதிரி என்ன எல்லாம் செய்யணுமோ அதை நாம் செய்யணும். ஒரு சகோதரி கேட்டாங்கன்னு சார் சொன்னார், சார் நான் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறேன், அவங்க ஒரு ப்ராசஸில் பெண்டிங் இருக்குது, லைசன்ஸ் கேன்சல் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. இப்போ நான் வந்து பணம் கொடுக்கலன்னா எனக்கு எப்படி ஆகும்? லஞ்சம் கொடுத்தா தான் வேலை முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. லஞ்சம் கொடுக்காம இருந்தால் எப்படி சார் சாத்தியம்? அது வேறு வழியே இல்லையே. நாம் அதுக்கு 1000 வியாக்கியானம் சொன்னாலும் 1000 விஞ்ஞானம் சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னாலும் லஞ்சம் தவறு தவறு தான். நீங்கள் எந்த ஃபார்மில் கொடுத்தாலும் தவறு தவறு தான். பணத்தை நீங்கள் தவறாக ஹேண்டில் பண்ணுகிறீங்க. உங்கள் காரியம் ஆகணுன்றதுக்காக அந்த பணத்தை கொண்டு போகிறீங்க. அப்போ நாம் சொல்லுவோம், ஒரு பெரிய விஐபிஸ் நல்ல வசதியானவங்களாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பேரை யூஸ் பண்ணி மற்றவங்க விளையாடுவாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. எம்ஜிஆர் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அவர்கிட்ட வேலை செய்கிற அந்த செக்ரட்டரி, நான் எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்கிட்ட பணத்தை வாங்கியிருக்கார். இது எம்ஜிஆருக்கு தெரியாது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவருக்கு தெரிய வருது, ஐயா இந்த மாதிரிலாம் பணம் வாங்கின்னு ஏமாற்றிட்டாங்க, எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க, வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கம்ப்ளைண்ட் போகுது. அது அப்போ வந்து சட்டமன்ற இயக்கத் தலைவராக கருணாநிதி சட்டசபையில் இது எழுப்புறார். இந்த மாதிரி எல்லாம் வந்து அலிகேஷன்ஸ் எல்லாம் வருது, இந்த மாதிரிலாம் உங்கள் உதவியாளர்கள் உங்களை சுற்றி இருக்கிற அந்த வட்டங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் வந்து சொன்னதா ஒரு தகவல், உண்மைதான், மறுக்கலை, அந்த மாதிரி நடந்தது, தவறு நடந்தது உண்மைதான். ஆனால் வந்து அது யார் யாருக்கு கொடுக்கணுமோ அதெல்லாம் கூப்பிட்டு அந்த பணத்தை செலக்ட் பண்ணி கொடுக்க சொல்லிட்டேன், போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்லி சட்டசபையில் டிக்ளேர் பண்ணுறாரு அவர். இங்கே ஒரு விஷயம் பாருங்க, எம்ஜிஆர் கொடைவள்ளல், கேட்டவங்களெல்லாம் கொடுத்தார், கேட்டவனுக்கெல்லாம் செஞ்சார், நல்ல பேர் எடுத்திருக்கார், வள்ளல்னு பேர் எடுத்திருக்கார், ரைட், ஓகே, சந்தோஷம். ஆனால் அவர் கீழே இருக்கிற அந்த அல்லக்கைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அல்லக்கை வட்டங்கள், கூட இருக்கிற வட்டங்கள் இந்த மாதிரிலாம் நான் சீட்டு வாங்கி கொடுக்குறேன், அதை வாங்கி இது வந்து வெளிச்சத்துக்கு வந்த ஒரு விஷயம். வராத விஷயம் நிறையா இருக்கும். அது எல்லா கவர்மெண்ட்லையும் எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயம் தான். அது இங்கே இவர் பீரியடில் தான் இப்படி தான் நடந்தது இல்லை, இது எல்லா இடத்துலையும் இன்றைக்கும் தான் நடந்துட்டு இருக்கு, எல்லா மட்டங்களும் நடந்துட்டு இருக்கு. அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த ஒரு விஷயம் வெளியே வந்ததுனால நமக்கு தெரியுது. அப்போது அல்ல கைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, காசு வாங்கிக்கிறாங்க. இது எத்தனை பேர் ஏமாந்தாங்க, எத்தனை பேர் ஏற்கப்பட்டார்கள்னு தெரியாது, எத்தனை பேர் ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் தெரியாது. நாம் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம். சார் விஷயம் தெரியுது, அவர் காதுக்கு போகுது, அப்புறம் கூப்பிட்டு கண்டனம் பண்ணி அவர் வேலையிலேருந்து எடுத்துடுறாரு. போப்பா நீ வேண்டாம், இனிமேலுக்கு என் பேரை கெடுக்கிற அப்படி சொல்லி வெளியே அமைச்சிடுறாரு.
அந்த யாருக்கெல்லாம் நீங்கள் பணத்தை வாங்கினீங்களோ அது பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துட்றாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் அவர் சட்டசபையில் எம்ஜிஆர் வந்து சொன்னார். பணம் உண்மைதான் நடந்தது மாதிரி வாங்கியிருக்காங்க, பட் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்குமோ எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு, அந்த மேட்ரு முடிச்சாச்சுன்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ எம்ஜிஆரின் பேரை வச்சு மற்றவர்கள் தவறு செய்கிறார்கள். அப்போ இதனுடைய பாதிப்பு எம்ஜிஆருக்கு இருக்குமா இருக்காதா? என்னடா நம்ம பேரை வச்சு இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களேன்னு அந்த ஒரு வருத்தம் இருந்திருக்குமா இருக்காதா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இருக்கும், வெளியே சொல்ல முடியாது, ஆனால் மனசுக்குள்ள அந்த வருத்தம் இருந்திருக்கும். என்னடா நம்ம இவ்வளோ ஜென்யூனா, இவ்வளோ வந்து சின்சியராக நாம் வந்து இதெல்லாம் இப்போ எதுவும் பண்ண வேண்டான்ற மாதிரி இருக்கும். நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், மக்களுக்கு சேவை பண்ணுறோம், நிறைய தர்மம் பண்ணுறோம், ஆனால் நம்ம பேரை சொல்லி இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னும்பொழுது அவருக்கு அந்த வருத்தம் கோபம் இருந்திருக்குமா இருக்காது? வெளியே காட்டிக்க முடியாது, அவ்வளோதான். ஆனால் இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் பணத்தை வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ, தவறாக யூஸ் பண்ணும் பொழுது அந்த பணத்துக்கு உங்கள் மேலே வருத்தம் வருமா வராதா? அந்த ஒரு கம்பேரிசனுக்காக தான் இந்த உதாரணம் சொன்னேன். பணம் உங்களிடம் வருத்தத்தோடு இருந்தால் பணம் உங்களிடம் வராது. பணம் உங்ககிட்ட கோச்சிக்கிட்டு இருந்தா பணம் உங்ககிட்ட சேராது. பணத்துக்கு உங்க மேல ஒரு திருப்தி இல்லை, பணத்துக்கு உங்க மேல ஒரு ஹாப்பினஸ் இல்லை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா பணம் உங்ககிட்ட வராது. இந்த மாதிரி காரணம் சொன்னா நிறைய காரணங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். அறைகள் ஆயிடுச்சா, நிறைய காரணங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கும். அப்போ பணம் வேணும், பணம் வேணும், எனக்கு பிஸ்னஸ் நடக்கணும், எனக்கு நல்ல ப்ரொமோஷன் வேணும், எனக்கு இவ்வளோ பணம் வேணும், அவ்வளோ பணம் வேணும் கேட்குறோம், ரைட்டு. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு பார்க்கப்படாத பக்கம், இன்னொரு பக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, பணம் உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத மாதிரி நீங்கள் செய்கின்ற செயல்கள் இருக்கின்றன. அப்போ இந்த செயல்களை எல்லாம் மாற்றும்போது பணம் உங்களை தேடி வரும், ஈர்க்கும். நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து தாயத்து கட்டிக்க வேண்டாம், மை வச்சுக்க வேண்டாம். இன்னும் நிறைய மீடியாஸ் சொல்கிறாங்க, இப்படி பண்ணால் பணம் வரும், அப்படி பண்ணால் பணம் வரும், இந்த பூஜை பண்ணுங்க, இந்த பொருளை வாங்கி வைங்க, இதை செய்யுங்க வைங்க, அதை செய்யுங்க வைங்க, இதை பண்ணால் வரும். நிறைய யூடியூப்ஸில் சோசியல் மீடியா நிறைய வருது. பொட்டியில் இதை வைங்க பணம் வரும், நீங்கள் இந்த எந்த நாள் இந்த கிழமையில் இப்படி செய்யுங்க பணம் வரும். அது நான் தவறுன்னு சொல்லவில்லை, எல்லாம் கரெக்டு தான். அது வந்து நம்ம தவறுனோ அது முட்டாள்தனம்னோ மூட நம்பிக்கைன்னு நம்ம சொல்லவில்லை, எல்லாமே உண்மைதான், தவறு இல்லை, கரெக்டு தான். ஆனாலும் கூட நான் எப்பயுமே வந்து ஆப்போசிட் சைடில் பார்ப்பேன். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், எல்லா பேஷண்ட்ஸும் க்யூர் பண்ணிட்டேன்னா ஹாப்பி, ரைட், ஓகே. ஆனால் அதே நேரத்தில் யாரும் ஒருத்தரை க்யூர் பண்ண முடியலையே, ஒய், அது இவரை மட்டும் ஏன் நம்மளால் க்யூர் பண்ண முடியலன்னு பார்ப்பேன். எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறோம், ரைட், ஓகே. இவர் பிரச்சனையை மட்டும் ஏன் சால்வ் பண்ண முடியல, ஏன் இவருக்கு மட்டும் ஸ்டக் ஆகுது? நான் அந்த சைடு பார்ப்பேன், நான் சக்ஸஸ் ஆன சைடு மட்டுமே பார்க்க மாட்டேன், ஃபெயிலியரான கேஸையும் பார்ப்பேன். இது ஏன் வந்து இவங்களுக்கு முழுமையான குணத்தை நம்மளால் கொடுக்க முடியல, ஏன் இவரை க்யூர் பண்ண முடியல, ஏன் இவருடைய லைஃப் ப்ராப்ளத்தை மற்றவங்களுக்கெல்லாம் சால்வ் பண்ண முடியும், ஏன் இவருக்கு சால்வ் பண்ண முடியல? எதனால, என்ன காரணம்? நம்ம சைடில் தப்பா, அவங்க சைடில் தப்பா, எந்த சைடில் தப்பு இருக்கு? எங்கேயோ ஒரு தப்பு இருக்கும். ஒரு பிரச்சனைக்கு வராங்க, ஒரு சொல்யூஷனுக்கு வராங்க அப்படின்னா அந்த சொல்யூஷனை சால்வ் பண்ண முடியல அப்படின்னா ரெண்டு பேரில் தப்பு. ஒன்று டாக்டர் இளங்கோக்கிட்ட இருக்கும், இல்லை அவங்ககிட்ட இருக்கும். இந்த ரெண்டு பேரில் எங்கேயோ ஒரு தப்பு இருக்கும். ஒன்று நான் கரெக்ட் பண்ணும், இல்லை அவங்க கரெக்ட் பண்ணும். அந்த தப்பு யாருன்னா, இப்போ நான் சரியாக கைட் பண்ணல, நான் சரியாக டயக்னோஸ் பண்ணல, நான் சரியாக அனலைஸ் பண்ணலன்னா அதை நான் மாற்றி கரெக்ட் பண்ணேன். இல்லை நாம் சொல்கிற ரெமெடியை வந்து கரெக்டாக அவங்க பண்ணலைன்னா அவங்க அதை கரெக்ட் பண்ணணும். டாக்டர் என்ன சொன்னார், நம்ம என்ன மாதிரி பண்ணணும், என்ன மாதிரி இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அவங்க கரெக்ட் பண்ணணும். ஸோ அவங்க கரெக்ட் பண்ணால் அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். ஆனால் இன்னைக்கு மக்கள் என்ன பண்ணுறோம், அந்த அந்த ஆப்போசிட் சைடு ஒரு உள்ள இன்னொரு பக்கம் இருக்குது. ராஜா பக்கம்னா ராஜா பக்கத்தை மட்டும் ராணி பக்கத்தை பார்க்கவே மாட்டாங்க. காயினுடைய ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்குறாங்க, அதான் உலகம்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தை நினைக்கிறதே இல்லை, பார்க்கறது. ஸோ இந்த முறைகளெல்லாம் நீங்கள் பண்ணால் பணம் வரும், தாயத்து கட்டினா பணம் வரும், மை தட்டினா பணம் வரும், இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மீடியாஸ், சோசியல் மீடியாஸில் நிறைய விஷயம், இதெல்லாம் பண்ணால் பணம் வரும், அது பண்ணால் பணம் வரும், ஒரே நாளில் பணம் வரும், 24 ஹவர்ஸில் பணம் வரும், 48 ஹவர்ஸில் பணம் வரும், 7 டேஸில் பணம் வரும், 10 டேஸில் பணம் வரும், எல்லாம் ஓகே. அதை செஞ்சு பாருங்க. பணம் வச்சுன்னா சந்தோஷம், அதை பற்றி மாற்றுக்கருத்து கிடையாது, அது பப்ளிக் தானே, மாற்றுக்கருத்து. வரலைன்றவங்க நிறைய பேர் வருவாங்க, சார் நான் இதை பண்ணேன் சார் எனக்கு வரல, அதை பண்ணேன் சார் வரல, இதை பண்ணணும். அப்போ இது யார்கிட்ட கேட்கணும், அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும்னு சொல்லுவேன். நீங்கள் எந்த யூடியூப்பில், எந்த ஃபேஸ்புக்கில், எந்த இன்ஸ்டாகிராமில், நீங்கள் எந்த மீடியாவில் நீங்கள் கேட்டிங்களோ, அதை பண்ணீங்களோ, ரிசல்ட் கிடைக்கலன்னு அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். எங்கிட்ட வந்து கேட்குறீங்களேன்னுவேன். அப்போ சொல்லுவாங்க, சார் அவங்ககிட்ட கேட்டால் அப்ரோச் பண்ணேன் சார், ஆனால் அவங்க சரியாக பதில் சொல்கிறேன். இப்படிதாங்க நான் சொன்னேன், வந்தால் பாருங்க, வரலாம் விட்டுடுங்கன்னு சொல்கிறாங்க.
நீங்கள் தான் சார் ஒன்று ஃபெயிலர் ஆச்சுன்னா கூட அது என்ன காரணம்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறீங்க. இந்த காரணம் தான் தப்பு, இதை நீங்கள் சரி பண்ணி நீங்கள் தான் சொல்கிறீங்க சார். நான் அந்த மாதிரி பார்த்தேன் சார், கிடைக்கல சார். நான் சொல்கிறவங்களுடைய அனுபவம் தான் இதை நான் சொல்கிறேன். நான் போனேன் சார், கேட்டேன் சார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணேன், எனக்கு இது வரல. 9 வெள்ளிக்கிழமை இதை பண்ணால் உங்களுக்கு பணம் வரும்னாங்க. 7 வெள்ளிக்கிழமை இதை பண்ணால் பணம் வரும்னுவாங்க. இந்தந்த குறிப்பிட்ட நாளில் இப்படிலாம் பூஜை பண்ணால் பணம் வரும்னாங்க. பொட்டியில் இதெல்லாம் வச்சு டெய்லி கற்பூர ஆராத்தனை ஊதுபத்தியெல்லாம் காட்டினா பணம் வரும்னாங்க. எல்லாம் ஓகே, தப்பு இல்லை. அதெல்லாம் மூடநம்பிக்கைலாம் கிடையாது, எல்லாமே சயின்ஸ் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதையும் செய்யுங்க, கூட இந்த மாதிரி இன்டர்னலான இருக்கிற அந்த அப்செஷன்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பணம் வரும்னு சொல்கிறேன். அதை பண்ணால் மட்டுமே பணம் வருதுன்னா ஓகே, சந்தோஷம். அது பண்ணாலும் பணம் வரலைன்ற கேஸ் தான் இங்கே நம்ம டாக்டர் இளங்க வர்றாரு. டாக்டர் இளங்க ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வருது. அப்போ இந்த இடத்துல ஏன் பணம் வரல? அவங்களுக்கு பணம் வந்தது, பூஜை பண்ணாங்க, இவங்க பணம் வந்து பூஜை, நான் பூஜை பண்ண எனக்கு ஏன் வரல? அங்கே என்ன காரணம் இருக்குது? அதைத்தான் டாக்டர் இளங்க ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் சொல்லுது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணா பணம் வரும். ஸோ பணம்ன்றது வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்தும் நம்மக்கிட்ட பணம் சேருவதும், நம்ம பணத்தால் நிறைந்த அபண்டன்ஸாக இருக்கிறதும், பணம் இல்லை வறுமையில் இருக்கிறதும், பணம் பற்றாக்குறையிலே நம்ம வாழ்க்கையை நடத்துறதும் எல்லாமே நம்ம பணத்தை ஹேண்டில் பண்ணுற விதத்துலையும் இருக்குது அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்கன்றது தான் இன்னைக்கு கிளாஸினுடைய டேக்அவே மெசேஜ். நாளைக்கு வந்து அமாவாசை வருது. அந்த அமாவாசையில் வந்து எப்படி ப்ரே பண்ணணும், எந்த மாதிரி ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே லாஸ்ட் மந்த் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதமும் நாளைக்கு அமாவாசை வருது. அந்த அமாவாசை டைமில் அந்த மாதிரி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒன்றா மெசேஜ் அனுப்ப சொல்கிறேன், குரூப்பில் அனுப்ப சொல்கிறேன். நாளைக்கு காலையில் எந்த வேலை எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் காலையில் எழுந்து தலையோடு குளித்து நீட்டாக அந்த முறையை செய்யுங்க. ஒன்றும் முறைன்னா பெரிய பூஜை புனஸ்காரமெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடவுள்கிட்ட ஒரு ப்ரேயர் வைக்கணும். அப்புறம் இறந்து போன முன்னோர்கள்கிட்ட, அது யாராக இருந்தாலும் சரி, இறந்து போன முன்னோர்கள்கிட்ட ஒரு ப்ரேயர் வைக்கணும். கடவுள்கிட்ட வைக்கிற ப்ரேயர் வந்து, கடவுளே இவங்களுக்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் அது டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க, லாஸ்ட் மந்த் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து வேணா நான் போட சொல்லி சொல்கிறேன், சாரை போட சொல்லி சொல்கிறேன், பாருங்கள். கடவுள்கிட்ட ஃபஸ்ட்டு ப்ரேயர் வைக்கணும். என்னை சார்ந்த இந்த உறவினர்கள் யார் யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இறந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து அவங்களுடைய பாவங்களையும் தவறுகளையும் மன்னித்து அவங்களுக்கு அந்த வீடு பேர் நிலையை கொடுங்க. பிறவியற்ற நிலைன்னு சொல்ல வேண்டாம், பிறவி அற்ற நிலை நெகட்டிவ் வேர்டு வேண்டாம். வீடு பேர் கொடுங்க, முக்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிக்காங்க கடவுள்கிட்ட. அவ்வளோதான். அடுத்தது உங்கள் லைஃப்பில் யாரெல்லாம் வந்து இறந்து போன முன்னோர்கள் இருக்காங்களோ, தெரிஞ்சவங்க இருக்காங்களோ, எல்லாருமே இறந்து போனவங்க யாராக இருந்தாலும் சரி, வெல் விஷஸ் ஆஃப் யுவர் லைஃப் யாராக இருந்தாலும் சரி, நம்ம தாத்தா, நம்ம பாட்டி, நம்ம அப்பா, நம்ம அம்மா அப்படி கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிற எல்லா ஆத்மாக்களுக்குமே நீங்கள் கும்பிடலாம். அதை பற்றி நம்ம பின்னாடி தொடர்ந்து பேசுவோம். அது ஒரு பெரிய விஷயம், அது ஒரு வகுப்பாக எடுப்போம் நாம். அப்போ அவங்களையெல்லாம் நினச்சி அவங்ககிட்ட என்ன பண்ணணும்? நீங்களே வந்து என் குடும்பத்தில் பிறக்கணும், பொண்ணுக்கு நல்ல அலையன்ஸ் கிடைக்க வைக்கணும், பையனுக்கு நல்ல ஜாப் கிடைக்க வைக்கணும், 4வது வீடு விலைக்கு வருது அந்த விலைக்கு வாங்கணும், அந்த பக்கம் அந்த லேண்டு சேல்ஸ் வருது குறைஞ்ச விலையில் வாங்கி கொடுக்கணும், இப்படியெல்லாம் டிமாண்ட் வைக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெரியவர்கள்கிட்ட முன்னோர்கள்கிட்ட அவங்க இந்த லைஃப்பை முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அதோடு சரி. அதுக்கு பிறகு இந்த எர்த்லி லைஃப், இந்த எர்த் லைஃப் சம்மந்தப்பட்ட டிமாண்ட் எதுவும் அவங்ககிட்ட வைக்கக்கூடாது, எதுவும் கேட்கக்கூடாது. என்ன கேட்கணும்? அந்த மன்னிப்பு தான் கேட்கணும். நான் அனுப்ப சொல்கிறேன். அதன்படி நீங்கள் வாடும் காலத்தில் நான் என்ன தவறு செய்திருந்தாலும், உங்கள் மனசு கும்பிடும்படி நடந்திருந்தாலும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு மன்னிச்சு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்களும் நல்லா உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு மேலே மேலே போய் முக்தி நிலையை அடையுங்க. கடவுள்கிட்ட உங்களுக்காக நான் வேண்டியிருக்கேன், நல்லா இருக்கும்னு ப்ளஸ் பண்ணுங்க. அந்த மனசில் எந்த வருத்தமும் எந்த கஷ்டமும் வச்சுக்காதீங்க. எங்களை சந்தோஷமாக ஆசீர்வாதமாக எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு நம்மகிட்ட பிளஸ்ஸிங் கேளுங்க. நீங்களும் நல்ல உயர்நிலைக்கு போங்கன்னு சொல்லுங்கள். பிளஸ்ஸிங் வாங்க, பிளஸ்ஸிங் கொடுங்க. இதைத்தான் நாம் செய்யணும் ஒழிய இப்போ நான் சொன்ன மாதிரி லௌகிக விஷயங்கள்லாம் கேட்கக்கூடாது. பிஸ்னஸ் நல்ல ப்ராஃபிட் வரணும், இந்த வீடு கட்டுறது பெண்டிங்கில் இருக்க அந்த வீடு கட்டணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க. பேட்டிக்கு வந்து நல்ல ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கணும், அதுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க. பேரன் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிக்கிறான், அவன் பில்லுநரில் ஃபஸ்ட்டாக பாஸ் பண்ணிட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்துடணும், அதுக்கு ஆசீர்வாதம். இதெல்லாம் கேட்கக்கூடாது. லௌகிக மேட்டர் எதுவுமே கேட்கக்கூடாது. அவங்கள வந்து சண்டாப் தான் கொடுக்கணும். ஒரு சகோதரி கேட்டாங்க, நான் அவங்கள கூப்பிட்டு பேசலாமா? தவறு இல்லையா? தவறு இல்லையா? பெரியவர் அப்பா இறந்துட்டாரு, அவரை நான் கூப்பிட்டு பேசலாமா?
பேசினா என்ன பேசுவீங்க? உங்கள் லௌகிக வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுவீங்க. அது அவங்கள திருப்பி வந்து இந்த உலகத்தோட ஒரு அட்டாச்மெண்ட்டோட வச்சு இருக்க வைக்கும். அப்போ நீங்கள் அடுத்த லெவலுக்கு, அவங்க ஹையர் லெவலுக்கு போகிறத தடுக்கிறீங்க. அதுவும் ஒரு வகையான நெகட்டிவ் கர்மா தான். அவங்க அடுத்த ஹையர் லெவலுக்கு போகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். அவங்க வந்தாங்க, வந்த வேலை முடிஞ்சது, நல்லபடியாக முடிச்சுட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். அவங்கள சென்ட் ஆஃப் கொடுக்கணும். அவங்கள பிடிச்சி இழுத்து திருப்பி இழுக்கக்கூடாது. இப்படி நம்ம இழுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அடுத்தடுத்த உயர்ந்த நிலைக்கு போகிறத நம்ம தடுக்கிறோம். அது நெகட்டிவ் கர்மாவாக நம்மளை பாதிக்கும். அதனால் நாளைக்கு எந்த வேலை எப்படி இருந்தாலும் முதல்ல இந்த அமாவாசை நாளில் இறைவனை ஃபஸ்ட்டு வேண்டிக்கோங்க. இறந்தவங்களை கூப்பிட்டு அவங்கள ப்ரே பண்ணி பண்ணுங்க. இது எல்லா மதத்தினருக்கும் பொருந்தும். நாட் ஒன்லி ஃபார் இந்துஸ். முஸ்லீம்களும் வணங்கலாம், கிறிஸ்தவர்களும் வணங்கலாம், கடவுளே இல்லை என்று சொல்லுகின்ற நாத்திகர்களும் கூட வணங்கலாம். அவங்க இருக்காங்க, ஏதோ ஒரு சொல் ஏதோ ஒரு ஃபார்மில் இருக்காங்க. அவங்க யார் வேணாலும் வணங்கலாம். இது வந்து மதம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த படையல் போடுவாங்க. அந்த படையல் போடுறது மட்டும் என்ன அப்படின்னா, நம்பிக்கை இருந்தால் போடுங்க, நம்பிக்கை இல்லைன்னா விட்டுடுங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, அவங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் அவங்க பிடிக்குமோ அதை வாங்கி வைங்க. சமையலில் வெஜிடேரியனில் அவங்களுக்கு பிடிக்குன்றதாக லிக்கர் பாட்டில் வாங்கி வைக்காதீங்க. அவங்களுக்கு பிடிக்குன்றதாக நான்வெஜ் வாங்கி வைக்காதீங்க. இன்றைக்கி நிறைய சவுத் சைடில் நிறைய இந்த சிறு தெய்வ வழிபாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படி தான் வைப்பாங்க. பீர் பிராந்தி விஸ்கின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து படையல் போடுவாங்க. அப்புறம் நான்வெஜ் எல்லாம் வச்சு படையல் போடுவாங்க. அது கடவுளை ஏற்றுக்கிறாரு, கடவுள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். எந்த கடவுளும் நான்வெஜ் எல்லாம் கேட்க மாட்டார். எந்த கடவுளும் நான்வெஜ் எல்லாம் கேட்க மாட்டார். நம்ம சாப்பிட்றதுக்காக, நம்ம நாக்கு சுதிக்காக கடவுள் அப்படி சப்போர்ட்டுக்குள்ளே இழுத்துக்கிறோம், அவ்வளோதான். கேட்க மாட்டார். எந்த கடவுளும் லிக்கர்ஸ் வாங்கி கொடுன்னு கேட்க மாட்டார். லிக்கர்ஸ் வாங்கி கொடுத்தா தான் நான் வருவேன்னா அவர் கடவுள் கிடையாது. இவங்கெல்லாம் என்னன்னா, மறுபிறவி எடுக்காத ஆவி உலகத்திலே உழந்துக்கிட்டு இருக்கின்ற, அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கின்ற, பூமிக்கும் வர முடியாது. அவங்களால பூமிக்கும் ஃபிசிக்கல் பாடி எடுத்து வர முடியாது. பாடி இல்லை, எரிச்சிட்டாங்களா புதைச்சிட்டாங்க. ஹையர் லெவலுக்கும் போக முடியாது, போக விருப்பம் இல்லை. அப்போ இங்கேயே குட்டையில் குழப்புற மாதிரி இப்படியே குழப்பிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஆத்மாக்கள் தான் அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எனக்கு அது சுருட்டு வாங்கி வை, எனக்கு பீடி வாங்கி வை, எனக்கு சாராயம் வாங்கி வை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மக்களும் அறியாமலாம் வாங்கி வைக்கிறாங்க. அது தவறான நடைமுறை. அது கடவுள்கள் அப்படி கேட்க மாட்டாங்க. ஆனால் கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு இவங்க வந்து கேட்பாங்க. அது ஆவியலகத்தை நியதிகளை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தான் அது தெரியும். இப்போ நான் அந்த ஃபீல்டில் நிறைய இருந்ததுனால நமக்கு அதை பற்றி தெரியும். தெரியாத மக்களுக்கு தெரியும். ஏதோ சாமியை கேட்குதுப்பா வாங்கி வை, அப்படிலாம் கிடையாது. அவங்க வெஜிடேரியனாக அவங்க என்ன விரும்புவாங்களோ அதை நீங்கள் வாங்கி வச்சு ப்ரே பண்ணணும். இது ஏன் ப்ரே பண்ணணும் அப்படின்னா, அந்த அந்த வந்து பார்க்கும் பொழுது அதை சாப்பிட்ட உணர்வு அவங்களுக்கு வரும். இப்போ ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு வராங்க, வர்றவங்கள வந்து நீங்கள் கண்டுக்காமல் அப்படியே பார்த்தும் பார்க்காம அப்படியே போயிட்டீங்கன்னா என்னடா அப்படின்னு நினைப்பாங்க. பட் அதை வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அது ஒரு ஹானர் மாதிரி, அது ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு சந்தோஷப்படும், ஒரு மரியாதை இருக்கும் இல்லையா? நீங்கள் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறீங்க, உங்களுக்கு கண்டுக்கவே இல்லைன்னா உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? வாங்க உட்காருங்க பேச்சளவு பேசிட்டு அப்படியே விட்டுட்டா அது ஒரு மனநிலை இல்லை. வாங்க உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க, என்ன காஃபியா டீயா வேறு ஜூஸா என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ கொடுக்குறீங்க. அப்போ மனநிலை இன்னும் அதிகமாக, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகும் இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு கொடுக்குறீங்க. ஆனால் அந்த படையல் வைக்கிறத வந்து அவங்களே தெய்வமே அல்லது இறந்து போனவங்களே வந்து சாப்பிட்றாங்கன்னு நிறைய பேர் வைக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. கடவுள் வந்து சாப்பிட்றாரு அப்படின்னு சொன்னால் பாதி இல்லை, முக்கால்வாசி யாரும் வைக்கவே மாட்டாங்க. அவர் வந்து சாப்பிட மாட்டான்னு தைரியம். அவர் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு தைரியம். அவன் சுடுற வடை பாயாசம் எல்லாமே நம்ம தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு தைரியத்தினால தான் வைக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து சாப்பிட்றாங்க நிறைய 90% வைக்க மாட்டாங்க, ஒரு 10% வேணா வைப்பாங்க. மக்களுடைய மனநிலை அப்படி இருக்குது. வெளில பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், உள்ளே பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. இந்த கிளியர் வாய்ஸில் உள்ளே பார்க்கறதுனால நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. ஏன்னா நானும் சாதாரணமான மனிதனாக இருந்தால் எனக்கும் தெரியாது, நானும் பத்தோட பண்ணா போயிடுவேன். இந்த கிளியர் வாய்ஸ்ன்னு ஒரு இதை வந்து இறைவனும் சித்த பெருமக்கள் நம்ம கொடுத்ததுனால இதெல்லாம் உள்ள பார்க்கும்போது நமக்கே சில டைமில் வருத்தமாக கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்டா கிளியர் வாங்கிட்டா வந்தோன்னு கூட, ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு சங்கடமாக தான் இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, ஏதோ ஒரு பர்பஸுக்காக இறைவனும் சித்தர்களும் நமக்கு அந்த பெரிய பாக்கியத்தை கொடுத்து, கிளியர் வாயின்ஸ் பாக்கியத்தை கொடுத்து, இதை பாரு, இதை செய், இதை மக்களுக்கு சர்வீஸ் பண்ணு சொல்லிட்டனால நம்ம அதை ஹேண்டில் பண்ண வேண்டியதாக, மறக்க முடியாது. இறைவனுடைய கட்டளை, சித்தர் பெருமக்களுடைய கட்டளை, அதுக்கு நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகும். ஸோ அந்த மனநிலையை பார்க்கும்பொழுது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெளியே தெரியாத வரைக்கும் ஓகே, தெரிஞ்சால் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. அதுக்கும் ஒரு பக்குவம் வேணும். அந்த பக்குவத்தை நம்ம கொடுத்து தான் இந்த பவரை நமக்கு இறைவனும் சித்தர் பெருமக்களும் கொடுக்குறாங்க.
ஸோ நீங்கள் வணங்கும் பொழுது ஹோல் ஹார்ட்டடாக டெடிக்கேட்டாக வணங்க. அவங்களுக்கு அந்த பொருளை வச்சு பண்ணும்போது அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. பட் அவங்க அந்த பொருளை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் வரும் அப்படின்னு சொன்னால், அது சாப்பிட்ட உணர்வு அவங்களுக்கு வந்துடும். அந்த சாப்பிட்ட உணர்வு அவங்களுக்கு வந்துடும். அப்போ நீங்கள் என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அத்தனையும் சாப்பிட்டா அவங்களுக்கு ஒரு ஹாப்பி, சந்தோஷம், ரைட். அந்த சந்தோஷம் வரும்பொழுது, அந்த ஆத்மா சந்தோஷப்படும் போது, அந்த ஆத்மாவுடைய சந்தோஷம் உங்களுக்கு இன்விசிபிளாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் வரும். பாசிட்டிவாக வரும், நல்லது நடக்கும். அதுதான், அதனால தான் வைக்கணும். அது வச்சு படைங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு படை. வெஜிடேரியனாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க. அவங்க பிளஸ்ஸிங் அதில் இன்விசிபிளாக இருக்கும். அதனால தான் நைவேத்தியம் சொல்லி நம்ம வைப்போம். இந்து கல்ச்சரில் நைவேத்தியம்னு வைப்பாங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் என்ன சாப்பிட்டாலும் அதை வந்து கடவுள் முன்னாடி போய் வச்சுட்டு ஒரு ப்ரே பண்ணிட்டு சாப்பிட்றது நைவேத்தியம்னு சொல்லுவாங்க. அந்த கடவுள் முன்னாடி அதை வச்சு அதை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வந்து அதில் சில இன்விசிபிள் பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வரும். அதுதான் வந்து நைவேத்தியம். அதே மாதிரி பெரியவங்களுக்கும் வச்சு படைக்கும்பொழுது அந்த மாதிரி வச்சு படைச்சி அதை சாப்பிடுங்க. தென் வீட்டு முன்னாடி அந்த எனர்ஜைஸ்டு எள்ளுன்னு நம்ம கொடுத்துருப்போம், நம்ம ஆஃபீஸில் கொடுக்குறோம். அதை யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அந்த எனர்ஜைஸ்டு எள்ளை யூஸ் பண்ணுங்கள். அது வாங்காதவங்க இல்லாதவங்க சாதாரண எள்ளு யூஸ் பண்ணிக்காங்க. ஜஸ்ட் ஒரு 5 கிராம்ஸ் மாதிரி ஒரு சின்ன கப்பில் எடுத்து, ஒரு சின்ன கப்பில் ஒரு 200 ml மாதிரி வாட்டர் எடுத்து அதில் அதை போட்டு டிசால்வ் பண்ணி என்ட்ரன்ஸில் அதை வைங்க. அமாவாசை முடிகிற வரைக்கும் அது இருக்கட்டும். அமாவாசை ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அமாவாசை முடிகிற டைம் வரைக்கும் அது இருக்கட்டும். அது என்னென்னா அவங்களை ரிசீவ் பண்ணுற மாதிரி. முன்னோர்கள் பித்திருக்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் வருவாங்க. அந்த அந்த அமாவாசை டைமில் வரும்போது வாங்க அப்படின்னு சொல்லி வெல்கம் அப்படின்னு சொல்லி ரிசீவ் பண்ணுற மாதிரி. அந்த இடத்துல பக்கத்தில் செப்பல் கிப்பல் தொடப்பம் முறம் இந்த மாதிரிலாம் இது இருக்குது. அது மாதிரி அந்த ரிமூவ் பண்ணிக்காங்க. ஏன்னா வீட்டு என்ட்ரன்ஸில் வைக்கிறீங்க, நல்லா ஹோலிஸ்டாக க்ளீனாக நீட்டாக தெய்வத்தை ஆவாகனம் பண்ணுறோம், வர வைக்கிறோம். அப்படின்ற மாதிரி முன்னோர்கள் பெரியவங்க வந்து அவங்க தெய்வத்துக்கு சமானம் மாதிரி அவங்களை ரிசீவ் பண்ணுறோம். அதனால் அந்த இடத்துல செப்பல்ஸு முறம் தொடப்பம் இதெல்லாம் கச்சாமச்சான்லாம் எதுவும் இல்லாமல் எல்லாம் கிளியராக வச்சுட்டு நீட்டாக வச்சுட்டு அந்த பவுலில் அதை வைங்க. அமாவாசை முடிகிற வரைக்கும் அது இருக்கட்டும். அமாவாசை முடிஞ்ச பிறகு அதை எடுத்து யாரும் கால்படாத இடத்துல ஒரு மரத்துலேயோ செடியிலையோ அந்த மாதிரி ஊற்றிடுங்க. கால்படுற மாதிரி வைக்க வேண்டாம், அதை எடுத்து ஊற்றுங்க. மாதம் இந்த ப்ராசஸ் பண்ணிக்காங்க. ஜஸ்ட் ஒரு அந்த எள்ளு வந்து ஒரு கிராம் 2 கிராம் எள்ளு தான், தண்ணி தான். இந்த எள்ளும் தண்ணியும் நீங்கள் வச்சு அந்த கொடுத்து அவங்கள ரிசீவ் பண்ணி நாம் சொல்கிற இந்த சாதாரண சிம்பிளான விஷயத்துக்கு நீங்கள் பண்ணீங்கன்னாலே இதை மாதிரி பல மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம் பிளஸ்ஸிங் அவங்களுக்கு நம்மக்கிட்ட கிடைக்கும். இதில் வந்து இது பை வே, நாட் ஒன் வே. அவங்களுடைய பிளஸ்ஸிங் நமக்கு கிடைக்கும், நம்முடைய வேண்டுதல் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்களும் அடுத்தடுத்த லெவலுக்கு ஹையர் லெவலுக்கு மேலே போவாங்க. நாமளும் அந்த மகிழ்ச்சி சந்தோஷமானதை உணர முடியும். அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்கிற சில செரிமனியினால் நம்ம லைஃப்பில் எப்படியெல்லாம் பாசிட்டிவ்னஸ் கிடைக்கும் அப்படின்றத வந்து விதின் 24 ஹவர்ஸில் நம்மளை அதை என்ஜாய் பண்ண முடியும். 24 ஹவர்ஸுக்குள்ளேயே அது பாசிட்டிவாக அவங்க எடுத்துக்கிட்டாங்களா, அவங்க எந்த மாதிரி நம்மளை ப்ளஸ் பண்ணியிருக்காங்கன்றது 24 ஹவர்ஸ் உணர முடியும், சென்சிட்டிவாக உணர முடியும். இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம். ஸோ நாளைக்கு அமாவாசையை முறையாக வேண்டுதல் பண்ணி பண்ணுங்கள். இதுக்காக வந்து கோயிலுக்கு, குளத்துக்கு, ஆற்றுக்கு போயிட்டு குருக்களை வர வச்சு பண்ணோம் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை. பண்ணுறது தப்பு கிடையாது, பட் அவசியம் இல்லை. எந்த மதத்தினரும் இதை செய்யலாம், எல்லா மதத்தினரும் செய்யலாம். இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யக்கூடாதுன்னு இல்லை. உங்கள் மதத்தை சார்ந்த இதர மதங்களை சார்ந்த, இந்து மதத்தை தவிர இதர மதங்களை சார்ந்தவங்க வந்து அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா, மற்றவங்க யாராவது அப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா அது நீங்கள் பாருங்கள். இல்லை வேண்டாம் விட்டுருவோம், நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்கன்னு மாதிரி இருந்தால் விட்டுடுங்க, அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். இல்லை நாம் செய்வோம். டாக்டர் இளங்கோ சொல்கிறது நியாயமான முறை. வந்து மதங்களை கடந்த ஒரு விஷயத்த சொல்கிறோம், மதங்களெல்லாம் தாண்டின ஒரு விஷயத்த சொல்கிறோம், மூட நம்பிக்கையெல்லாம் இல்லாத அதெல்லாம் ஓரங்கட்டி ஒரு உண்மையை சொல்கிறோம், ஒரு இயற்கை உண்மையை உணர்ந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னு புரிஞ்சு உங்களால் திருப்தியாக வித் த சப்போர்ட் ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் செய்ய முடியும்னா செய்யுங்க. அது நல்லது தான். நீங்களும் நல்லா இருப்பீங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க, எல்லாருமே சேமமாக நல்லா இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு இதோட முடிச்சுப்போம், நாளைக்கு நம்ம பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றிங்க. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும்
எப்போதும் என் குலம் காப்பவனே, நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய், உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருடும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு.